இது மூலியமா தெளிவு ஏற்பட்டிருக்குது. என்ன உங்களுக்கு இதனால நன்மை இருக்குது? அதையும் நீங்க சொல்லலாம். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் கஷ்டமும் இருக்கு. இல்ல இப்பல்லாம் ரொம்ப ஈஸியா போச்சு. எது இருந்தாலும் சொல்லலாம் ஃபீட்பேக். ஒரே மௌனமா இருக்கீங்க எல்லாரும். நேற்றுக்கு பிரதரோட மெடிடேஷன் படி நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி சொன்ன நீங்கள் செய்தி தெரியல. என்ன பண்ணாங்க? என்ன நான் ஆத்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க ஆத்மா பயிற்சி நேத்து பார்த்தோம். யோகத்து மூலியமா 8 சக்திகள் பார்த்துட்டோமா இல்லையா? பார்த்துட்டோம் இல்லையா? ரைட். ஸோ இந்த யோகா அடிப்படை நேத்து பார்த்தோம் இல்லையா? அந்த நேரத்துல இந்த யோகத்துல மெடிடேஷன் என்பது நம்ம இறைவன்கிட்ட கையேந்திரமா பக்தி மாதிரின்னா இல்லை. எனக்கு கொஞ்சம் அன்பை கொடு, எனக்கு கொஞ்சம் அமைதி கொடு அப்படின்னு கேட்கறது இல்லை. இங்க என்ன பண்றோம்னா உரிமையோட எடுத்துக்கிறோம் இல்லையா? நீங்க அமைதியின் கடலாக இருக்கிறீங்க. நான் உங்களிடமிருந்து அமைதியினுடைய அலைகளை என்னுள் நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன், நிரப்பிக் கொண்டிருக்கிறேன்னுட்டு. அதே மாதிரி நீங்க உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்க வீட்டுக்கு, உற்றார் உறவினருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இயற்கைக்கு, மனிதர்களுக்கு நீங்க உங்களுடைய மெடிடேஷன் மூலியமா இந்த உலகத்துக்கு நீங்க நன்மை செய்ய முடியும் இல்லையா? அந்த மெடிடேஷன் கூட நம்ம சொல்றோம் ஏர்லி மார்னிங் அமிர்த வேலை இல்லையா? அந்த நேரத்தில் நீங்க முடிஞ்ச நைட்டு 10 மணிக்கு தூங்குனா கண்டிப்பா 4 மணிக்கு எழுந்திரிக்கலாம் இல்லையா? 6 மணி நேரம் உங்களுக்கு டீப் ஸ்லீப் இருந்தா போதுமானது. நான் இரவு நேரமாக நீங்க தூங்கணும். இதை கண்ணை திறந்து பண்ணக்கூடிய யோகான்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இங்க நினைவுன்றது என்ன? யோகம் என்பது ரிமெம்பரன்ஸ் இல்லையா? நீங்க எப்ப வேணா இந்த யோகா பண்ணலாம். இதுக்கு கால அளவு கால நேரம் இருக்குன்னு இல்லை. இப்படிதான் உட்கார்ந்து யோகா பண்ணணுன்றதும் கிடையாது. ஆனா நினைவு எப்பேற்பட்ட நினைவு? பக்தியிலையும் கடவுளை நினைக்கிறோம் தான். அப்ப எப்ப நினைக்கிறோம் கடவுள் அங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும்னா நம்ம நினைப்போம் இல்லையா? அவர் மூலியமா ஏதாவது நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நினைப்போம். ஒருத்தர் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தா நம்ம காசு கிடைக்குதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வர்ற ஒரு வரைக்கும் அவரை நினைச்சுக்கிட்டே இருப்போம். ப்ராப்பர்ட்டி வாங்கி நமக்கு அதுல இருந்து கையில காசு வாங்கிட்டோம்னா அவர் அதோட மறந்துடும் இல்லையா? அப்பேற்பட்ட நினைவா இது அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் கடவுள்கிட்ட, அதை நிறைவேறிச்சு பக்தி இல்லை, அதோட திரும்பி ஏதாவது நமக்கு தேவையான நினைக்கிறோம். அப்படியா? அது பிசினஸ் மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? இன்னொரு நினைவுன்றது என்ன? கஷ்டப்பட்டு நினைக்கிறது. இப்போ வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா யாரையும் விட்டுறக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு நினைச்சு அவங்க பேர்லாம் எழுதி அனுப்புற மாதிரி. அது ஒரு வகையான என்னது நினைவுன்றது. அப்ப இறைவனை கஷ்டப்பட்டு நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு.
இல்லைன்னா கற்பனையில நினைக்கிறது இல்லையா? திருமணமாக ஆகக்கூடிய போறவங்களுக்கு என் கணவன் எப்படி இருக்கணும், என் மனைவி எப்படி இருக்கணும், அப்படி இருப்பாளா, இப்படி இருப்பா, கற்பனை பண்ண. 4வது நினைவுன்றது தான் என்னது? நினைவு மறக்கிறதே கஷ்டமா இருக்கு இல்லையா? அம்மா, அப்பா இருக்கிறாங்க. பிள்ளைங்களுடைய நினைவு மறக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்ப அது வந்து சிநேகத்துடைய நினைவுன்றோம். இப்ப இறைவன்கிட்ட என்ன பண்றோம்? அன்பினுடைய, சிநேகத்தினுடைய நினைவு தான் இல்லையா? ஹலோ. இந்த மாதிரி தான் நினைக்கணும். இறைவன்கிட்ட நம்ம என்ன இருக்கணும்? ஒரு அப்பாவா இருக்காரு, அம்மாவா இருக்காரு, டீச்சரா இருக்காரு. இந்த மாதிரி அவரை நினைக்கணும். இன்னொன்னு நம்ம வந்து கடவுளே எனக்கு அமைதி இல்ல, கொஞ்சம் அமைதி குடு. சக்தி இல்ல, கொஞ்சம் எனக்கு சக்திய குடு. அப்படி வந்து இங்க நினைக்கலாமான்னா, அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் சொல்றாரு, அது உங்களுடைய பிறப்புரிமை. உங்க வீட்ல வந்து உங்க பசங்க உங்ககிட்ட வந்து அம்மா, அப்பா கிட்ட கேட்டு கேட்டு ஏதாவது பொருள் எடுப்பாங்க. அவனுக்கு உரிமை இருக்கு. வீட்ல எந்த பொருள வேணா போய் எடுப்பான் அவன். உரிமையோட கேட்பான். குடுமா குடுப்பான்னு. இறைவன் சொல்றாரு, பக்தி மார்க்கத்துல நீங்க என்ன இருந்தீங்க? 3 பெர்சனா இருந்தீங்க. இது புரிஞ்சுட்டீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யோகா பண்ணும்போது கூட என்ன பண்ணணும்? நீங்க அமைதியின் கடலாக இருக்கிறீங்க. உங்களுடைய அமைதியினுடைய சக்தியை நான் நிரப்பிக் கொண்டிருக்கேன். அப்படிதான் யோகா பண்ணணும். நீங்க கெஞ்சுறீங்கனாலே நீங்க ரொம்ப தாழ்வானவர்களும், ஒரு மேல்வானவர். அந்த எண்ணமே நம்மள தாழ்மை கொண்டு வந்துரும். இன்னொன்னு எனக்கு அது குடு, இது குடுன்னு கேட்க கூட தேவையில்ல. எல்லாத்தையும் மறந்து தான் போகணும். பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு தான் போகணும். நீங்க உங்களுக்குள்ள நிரப்பிக்கிட்டீங்க. எனக்கு கோவம் வருது, கோவம் வருதுன்னு கடவுள்ட்ட சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஆனா, இறைவன் யாரு? அமைதியின் கடலாக இருப்பார். அதிலிருந்து நான் எனக்குள்ள அமைதிய நினைப்பிட்டு இருக்கேன்னா, அந்த அமைதி உங்க சக்தி தானா உங்களுக்குள்ள நிரம்பிட்டுது அப்படின்னா, கோவம் தானா விட்டுட்டு போகுது விடப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனைகள் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி, நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நோய் இருக்குன்னா, நோய பத்தி பேசிக்கிட்டே இருந்தா சரியாகுமா? நோய் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மருந்து என்ன? சாப்பிடணும். அதுக்கு என்ன? ஃபுட்ட சாப்பிடணும். ரெஸ்ட் எடுக்கணும். எக்சர்சைஸ் பண்ணணும். அந்த மாரி தான். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆத்மாவ நீங்க சக்திசாலி ஆயிட்டீங்கன்னா, பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதுவரைக்கும் கேட்டது வந்து பேசிக் அடிப்படை இல்லையா? இது வந்து 7 நாள்ன்றது 7 நாள் பாடமுறைன்னு இப்ப 2 வாரம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இது என்னன்னா அடிப்படையான விஷயங்கள். ஆனால் ஏற்கனவே நேத்து பார்த்தோம் இல்லையா? யோகா நல்லா வரணும் இல்லையா? மேலும் மேலும் முன்னேறணும்னா நம்ம கல்வியில கவனம் செலுத்தணும். அப்போ டெய்லி என்ன இருக்கு? இங்க வந்து ஆன்மீக வகுப்புகள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆன்மீக வகுப்புகள் நமக்கு கேட்கணும். ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம ஏதாவது சிந்திக்கிறோம்னா, எதனுடைய அடிப்படையில சிந்திப்போம்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து ஆத்மால ரெக்கார்ட் பண்ணியிருக்க வச்சிருக்கக்கூடிய இந்த சரீர உணர்வுனால ஏற்பட்ட அந்த எண்ணங்கள தான் நம்ம வந்து நிறைய நிரப்பி வச்சு இப்ப நீ எந்த விஷயத்தையும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? அந்த மெமரி ட்ராக்ல இருந்து தான் வரும். அப்ப பார்க்கறது கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பழையபடி சரீர உணர்வு வழியா பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரெக்கார்டிங் மேல ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி இப்போ பாபா சொல்லக்கூடிய ஞானம், பாபான்னா இறைவன். தந்தை சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய அடிப்படையில சிந்தனைகள் வரணும். அப்பதான் உங்க பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கையாள முடியும். அப்போ அது எப்படி வரும்? அப்படின்னா, உங்களுடைய மெமரி ட்ராக்க மாத்தணும். எப்படி மாத்துறது?
இப்ப இறைவன் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்களை டெய்லி கேட்டு 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 உங்க மனசுல எண்ணங்கள், அந்த மெமரி ட்ராக்ன்னு சொல்லக்கூடிய எண்ணத்துடைய பதிவுகள் வந்து புது பதிவுகளை நம்ம ஏற்படுத்தும். அப்பதான் நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து மாறும். அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? மனசுக்கு உணவு எதுங்க? எண்ணம் தானே இல்லையா? மனசுக்கு உணவு என்ன? எண்ணம். அது கெட்டுப்போன வந்து உணவா இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நல்ல ஹெல்த்தியான உணவு நமக்கு வேணும். அந்த உணவு தான் எண்ணம். இதனுடைய மகா வாக்கியம். கேட்க 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 என்ன ஆகும்னா, நல்ல உணவு நியூட்ரிஷன் உணவு கிடைக்கும்போது மனசு சக்திசாலியாகும். இன்னும் நல்ல எண்ணங்கள் குறைவா தான் வரும். வீணான, வேஸ்டான, நெகட்டிவான எண்ணங்கள் தான் ஃபாஸ்ட்டா வரும். அப்ப என்ன பண்ணணுங்க? இந்த நல்ல எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வரணும். டெய்லி முரளி படிக்கணும். அதே மாதிரி மெடிடேஷன் யோகாவும் பண்ணணும். ஏன்னா ஆத்மா என்ற பறவைக்கு ஞானம், யோகம் இது 2 தான் ரெக்கைகள். ஞானம், யோகம் 2 இருந்ததுன்னா ஆத்மான்ற பறவை என்ன பண்ணும்? ரொம்ப ஃபாஸ்ட்டா, ரொம்ப ஹைட்டா பண்ணும். ஞானத்துடைய அடிப்படையில தானே யோகா, மெடிடேஷன் பண்றோம். இப்ப காலையிலேயே அமிர்த வேலைன்னு சொல்லக்கூடிய பண்ணணும். ஈவினிங் சந்தியா வேலைன்னு சொல்றோம். 6:30 to 7. அதான் உட்கார்ந்து பண்ணக்கூடிய மெடிடேஷன். மத்தபடி நம்ம எல்லா கர்மங்களையும் செய்யணும், போகணும், வரணும். குடும்பத்த பார்த்துக்கணும். எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஞானம், அததான் சொல்றோம் முரளின்னு சொல்லுவாங்க. முரளின்னா, கிருஷ்ணர் வந்து முரளிதர்ன்னு பேர் இருக்கு அவருக்கு. புல்லாங்குழல். புல்லாங்குழல் வாசிச்சா அப்படியே மாடெல்லாம் மயங்க வருதுங்க. அதுக்கு அர்த்தம்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. பரமாத்மா இங்க என்ன பண்றாரு? ஞான புல்லாங்குழல வாசிக்கிறார். மாடுன்னு சொல்லக்கூடிய, பசுன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை நம்ம என்ன பண்றோம்? அந்த இசையில, அந்த இதுல வந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மகா வாக்கியத்துல நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் மறந்து ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். இப்போ முரளியை வந்து என்ன பண்ணணுங்க? இறைவன் சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி அது நமக்கு எப்படி உணவு வேணும் இல்லையா? உடம்புக்கு. அப்பதான் நான் வேலை செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் போடலாம். இனிமேல் வரக்கூடிய கிளாஸுக்கு கூட இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே இதுல பயிற்சி பண்ணியிருக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த மகா வாக்கியங்கள படிப்பாங்க. கூடவே உங்களுக்கு வந்து ஆ ஞானத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிற மாரி தெளிவுபடுத்துவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்னா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, உங்களுக்கு அவங்க கடந்து வந்த பாதைகள பத்தி, அதனால இருக்கக்கூடிய தடைகளை எப்படி வெந்து வந்தாங்கன்னு அவங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுவாங்க. அப்ப இறைவன் பாருங்க 1936ல இருந்து இல்லையா? இந்த மகா வாக்கியத்த சொல்லிட்டே வரார். இத படிக்கக்கூடிய இந்த மகா வாக்கியங்கள் தான் என்ன சொல்றோம்? கீதைன்னு சொல்றோம். கீதையில வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் மாரி காமிச்சிருப்பாங்க. இல்லையா? ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம்னா, கிருஷ்ணர்ன்றது பரமாத்மா. சத்தியுகத்துல வரக்கூடிய கிருஷ்ணர் இல்ல. பரமாத்மா சிவன். யாருக்கு சொல்றாரு? அர்ஜுனன்ற ஆத்மாவுக்கு நமக்கு சொல்றாரு. இல்லையா? சொல்லி என்ன பண்றாரு? எதிரின்னு சொல்லக்கூடிய துரியோதனன்னு சொல்லக்கூடிய துஷ்குணங்களை நிறைந்தவர்களை வெற்றி அடையணும்ன்றதான் அதோடைய அர்த்தம். அப்போ நம்ம கேட்கிறது தான் கீதாபதேசம் இப்போ. இல்லன்னா அத முரளின்னு சொல்றோம். பாபாவுடைய மகா வாக்கியங்கள் சொல்லலாம். இல்லையா? இப்போ பிரம்மா மூலியமா இறைவன் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் சொன்னது 1936ல இருந்து.
வாசிப்பாங்க. சரியா? அதுல நிறைய விளக்கங்கள் இறைவன் கொடுப்பார். ஸோ அதை நீங்க படிச்சுட்டு அதை நீங்க ரிவைஸ் கூட பண்ணலாம். டெய்லி அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல முன்னேற்றத்தை நம்ம அடையலாம். டெய்லியும் என்ன நீங்க மனசுல என்ன கேள்விகள் நினைச்சிட்டு வந்தாலும் அதுல உங்களுக்கு பதில் இருக்கும். கேரண்டி. அந்த மாதிரி. பாருங்களேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் படிச்சு உங்களுக்கு சொல்றேன். இல்லையா? காலை முரளி. முரளின்னா சொல்லிட்டேன் இல்லையா? இறைவனுடைய மகா வாக்கியங்கள். மதுபன் அப்படின்னு போட்டிருக்கோம். மதுபன்னா நம்மளுடைய ஹெட் குவார்டர்ஸ் ராஜஸ்தான்ல இருக்க இடம். பாப்தாதானா எல்லாருக்கும் தெரியும். பாபான்னா யாரு? இறைவன். யார் மூலியம் ஞானத்தை சொல்றாரு? தாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா மூலியமா. ஏன்னா அவருக்கு தான் உடல் இல்லைல்ல. பாருங்க எப்படி முரளி சாராம்சம். இனிய குழந்தைகளே, நாடகம் மிகச்சரியாக நடிக்கப்படுகின்றது. குழந்தைகளன்னு யார சொல்றாரு? இனிமையான குழந்தைகளேன்றது ஆத்மாக்களை சொல்ற. உடம்புல நீங்க ரொம்ப ஏஜ்டா இருக்கலாம். ஆனா எல்லாரும் ஒண்ணுதான் இருக்கு. நாடகம் மிகச்சரியாக நடிக்கப்படுகிறது. குறித்த நேரத்தில் என்ன பாகம் நடிக்கப்பட வேண்டுமோ அது அதற்கேற்ப மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. இதை மிகச்சரியாக புரிந்து கொள்ளப்படும். நம்ம பார்த்தோம் 5000 வருஷம் நாடகம். இப்ப எல்லாரும் இதுல நடிகர்கள் இல்லையா? இப்ப நீங்க என்ன உணர்வு கோரணுன்றார் இறைவன்? நான் இந்த நாடகத்துல நான் நடிகன். இந்த ஆடையை போட்டு நடிக்கிறேன். நான் எங்க இருந்து வந்தேன்? மேல சிவலோகத்திலிருந்து வந்தேன். இந்த நாடகம் என்பது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, கர்மத்தினுடைய அடிப்படையில் தான் நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இதை சரியில்லைன்னு நீங்க சொல்ல முடியும். மிகச்சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஏன் நடக்குது? எனக்கு மாத்திரம் நடக்குதா? ஐயையோ இப்படி நடக்கக்கூடாது நம்ம நினைக்கலாம். நாடகம் சரியாக போயிட்டு இருக்கு. குடுக்கல் வாங்கல் செட்டில் பண்ணணும். அதே மாதிரி இறைவன் யாரு? டீச்சர் இல்லையா? டீச்சர் கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். என்ன கேள்வி கேட்கிறாரு? குழந்தைகளாய் நீங்கள் எப்பொழுது மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துவீர்கள்? செல்வாக்குன்னா அதிகாரம் செலுத்துறது. ஆன்மீகத்துடைய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்பொழுது என்ன சக்தி குறைவாக உள்ளது? அப்படின்னு 2 கேள்வி கேட்கிறார் அட் அ டைம். குழந்தையாய் நீங்கள் எப்பொழுது மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துவீர்கள்? இப்பொழுது என்ன சக்தி குறைவாக உள்ளது? செல்வாக்கு செலுத்தாம இருக்கிறதுக்காக காரணம் என்ன? பதில், நீங்க யோகம் என்ற பாடத்தில் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கும் பொழுதே மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்த முடியும். ஆமாங்க. எப்படி யோகம்னா செல்வாக்கு செலுத்த முடியும். ஆன்மீக அவங்களுக்கு அதோடைய அனுபவத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க யோகம் என்ற பாடத்தில் இறைவன் கூட இல்லையா? என்ன பண்ணணும்? நல்லா தொடர்பு வைக்கணும். அந்த பாடம் அது ஒரு பாடம் இல்லையா? ஞானம் என்பது ஒரு பாடம், யோகம் என்பது பாடம், தாரணை என்பது ஒரு பாடம், சேவை என்பது ஒரு பாடம் இல்லையா? அப்ப இறைவன் சொல்றார், நீங்க யோகம் என்ற பாடத்தில் சக்தி வாய்ந்தவர்களா இருக்கும் பொழுதே மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தும். இன்னமும் அந்த சக்தி இல்லாமல் உள்ளது. நினைவை கொண்டிருப்பதனால் மாத்திரமே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். அப்போ என்ன சக்தி அது? நினைவு. நினைவு பண்ணாதான் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். இன்னமும் குறைவாக இருக்கின்ற நினைவு சக்தியே ஞானவாளுக்கு தேவைப்படுகிறது. எப்படி? இன்னமும் குறைவாக ஆகின்ற நினைவு சக்தியே ஞானவாளுக்கு தேவைப்படுகிறது. இப்போ இறைவன் சொல்றாரு, ஞானம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வாள். ஆனா அதை கூர்மையாக்கணும் இல்ல, அது சக்திசாலியா இருக்கணும். அதுக்குதான் யோகம்னு பேரு. ஞானம் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம், புரிய வைக்கலாம். ஆனா அது போய் அவங்களை எப்ப தாக்கும்? ஆமாங்க இவங்க சொல்றது நியாயமா இருக்கு இல்லையா? இது தேவையான ஒண்ணுதான். அனுபவம் ஏற்படுதா மத்தவங்க நீங்க சொல்றத வச்சு? அப்போ ஞானம் என்பது வாளுக்கு ஒப்பிடுறாரு. யோகம் என்பது அதோடைய கூர்மையாக்கக்கூடிய சக்தியை சொல்ற. உங்களை ஒரு ஆத்மா கருதி தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். செய்யும் பொழுது உங்கள் படகுகள் அக்கறை செல்ல முடியும்.
இது ஒரு வினாடிக்கான விடயமாகும். ஆத்மா புரிஞ்சுக்கிறது பரமாத்மாவுக்கிட்ட யோகம் பண்றது ஒரு வினாடியோட விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி 4 பேஜ் பக்கம் 4 பக்கம் இந்த வாணி இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றா நீங்க படிக்க 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 நீங்க 1000 கேள்வியோட வந்தாலும் அதற்கான விளக்கம் அதுல இருக்கு. இது நிறைய பேர்களுடைய அனுபவம். சரியா? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்த ஆன்மீக குழந்தையாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இப்போ உட்காரும்போது கூட என்ன பண்ணணும்? நான் ஆத்மா, இந்த உடல் மூலியமா எனக்கு பரமாத்மா, என்னுடைய அப்பா சிவன் இந்த ஞானத்தை நமக்கு சொல்றார் என்ற உணர்வுல உட்கார்ந்துருக்கு. அவர் யாரை பார்க்கிறார்? ஆத்மாவை தான் பார்க்கிறார், உடம்ப பார்க்கறது இல்லை. அதனால சொல்றாரு, ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்த ஆத்மாவாகிய குழந்தையை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஒருவரை ஒருவர் மாத்திரமே, ஒரே ஒருவர் மாத்திரமே ஆன்மீக தந்தை என அழைக்கப்படுகின்றார். ஏனைய அனைவரும் ஆத்மாக்களாம். அதாவது ஆத்மாவாகிய நமக்கு தந்தை தான் யாருங்க? ஆத்மாவுக்கு தான் அவரு பரம தந்தை இல்லையா? ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்தது ஆன்மீக குழந்தை உங்களுக்கு விளங்கப்படுது. ஒரே ஒருவர் மாத்திரமே ஆன்மீக தந்தை என அழைக்கப்படுகிறார் இல்லையா? நமக்கு என்ன இருக்கு? உடலுக்கு ஒரு தந்தை இருக்கிறாங்க இல்லையா? ஆன்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கார். அப்போ ஆன்மாவுடைய தந்தை தான் அவரை தவிர்த்து உடலுடைய தந்தை. அவருக்கு என்ன அழைக்கிறோம்? பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். தந்தை கூறுகிறார், நானும் ஒரு ஆத்மாவே, ஆனால் நான் பரமனும் சத்தியமானரும் ஆவேன் இல்லையா? இறைவன் என்ன சொல்றார்? சிவனை சத்து சித் ஆனந்த ஸ்வரூபம் என்று. ஆனா அதனால பரமாத்மான்றது ரொம்ப பெருசா இருப்பாரான்னு இருக்கும். ஆத்மா எந்த சைஸ்ல இருக்குதோ அதே மாதிரிதான் இருப்பார். ஆனா சக்திகள் நிறைஞ்சிருக்கு. தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாய் உங்களை உலகின் அதிபதிகளாக்குவதற்காக பாரதத்திற்கு மாத்திரமே வருகிறேன். நம்மள என்ன ஆக்குறாரு? உலக அதிபதி. இப்பொழுது நீங்கள் இதை நினைவு செய்கின்றீர்கள். பாபா குழந்தைகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் முதலில் சத்தியுகத்திற்கு வந்த பின்னர் உங்கள் 84 பிரிவின் பாகம் நடித்து இப்பொழுது இறுதி அடைந்து விட்டீர்கள் இல்லையா? எங்க இருந்து வந்தோம்? கோல்டன் ஏஜ்ல இருந்து வந்தோம். இப்ப எங்க வந்துட்டோம்? இறுதிக்கு வந்துட்டோம். திரும்பி இப்ப வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான் பாபா வந்திருக்காரு, இறைவன் வந்திருக்காரு நம்ம கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா வரும்போது தூய்மையா இருந்தோம், இப்ப அழுக்காயிட்டோம். இப்படி 4 பேஜ் வாணி உங்களுக்கு இருக்குது. இதை படிக்க படிக்க முதல்ல உங்களுக்கு அவ்வளவு சில வேர்ட்ஸ் அதெல்லாம் புரியாம இருக்கலாம். ஆனா போக போக உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு கடைசியில முடிப்பார். எப்படி முடிப்பாரு பாருங்க. இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். இறைவனே நமக்கு நமஸ்தே சொல்றார். வேற என்ன வேணும்? பாபா சொல்றார், உங்கள் தாய் தந்தை இல்லையா? நமக்கு யார் அது? இனிமேலும் இனிமையான குழந்தைகள் என்று காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவங்க. ஏன் சொல்றான்னா இல்லையா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன ஆயிட்டோம் இல்லையா? சத்துவத்து போனோம்னா இறைவனை நினைக்கிறது இல்லையே, அதோட அவருடைய கனெக்ஷன் விட்டு போகுது. இப்பதான் 5000 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கு. அதனாலதான் காணாமல் போய் எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையா இருக்கக்கூடிய பாப் தாதா இல்லையா? அதே மாதிரி நடைமுறையை படுத்துறதுக்காக ஏதோ இந்த காதல கேட்டோம் இன்னொரு காதல விட்டு அனுப்பக்கூடாது. பிராக்டிக்கலை கொண்டு வரணும். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. இதுதான் தாரணைன்னு சொல்றது. 3வது சப்ஜெக்ட். ஒண்ணு ஞானம், இன்னொன்னு யோகம், 3வது தாரணை. போன்ற ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அவை அனைத்தும் உங்கள் ஞாபகர்த்தங்கள் என்பதை எப்பொழுதும் அறிந்திருங்கள். கோயிலுக்கு போறோம், அது யாரு? அவங்களாம் எங்க போனாங்க? உருமாறி இங்க கலியுகத்துல நம்ம தான் அப்படி இருக்கிறோம். அப்ப அங்க கோயிலுக்கு போனா கூட அந்த கண்ணோட்டத்துல பாருங்கன்றாங்க.
நாங்கள் இப்பொழுது லட்சுமி நாராயண் போன்று ஆகுகின்றோம் இல்லையா? இரண்டாவது, வீட்டில் உங்கள் குடும்பத்தினர் வாழும் பொழுது ஒரு தாமரை மலரை போன்று வாழுங்கள். குடும்பத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுல இருங்க, ஆனா வீட்டுல அன்பாக இருங்க, விலகி இருங்க இல்லையா? அதாவது தாமரை போல இருங்க. அன்னங்களும் நாரைகளும் ஒன்றாக வாழும் பொழுது அவர்கள் பெருமளவு சாதுரியமாக வாழ்வதுடன் பெருமளவில் சகித்துக் கொள்ள வேண்டும். சில குடும்பத்துல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? சாதுரியமாக நடந்துக்கணும் இல்லையா? கொஞ்சம் சகித்து கொள்ளவும் வேணும். ஏன்னா நம்ம புதுசா ஒண்ணு ஃபாலோ பண்றோம்னா அவங்களுக்கு யோசிப்பாங்க இல்லையா? அதனால ஆசீர்வாதம். பாபா இறைவன் என்ன பண்றாரு? நமக்கே பிளஸ் பண்றாரு. நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்க வேண்டாம். டெய்லி இப்படி இருன்னு பிளஸ் பண்றாரு. இன்னைக்கு என்ன பிளஸ் பண்றாரு? நீங்கள் ஒற்றுமை மற்றும் திருப்தியான சான்றிதழை பெற்றுக் கொள்வதன் மூலம் நீங்கள் செய்யும் சேவையில் சதா வெற்றி சுலபமாகி இல்லையா? நீங்க சேவை செய்யற விஷயம் கிடையாது. ஆனா அதுல என்ன இருக்கும்? திருப்தி இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், கூட இருக்கு இந்த சேவை பண்றவங்க கூட. இந்த மாதிரி சேவை செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றி சுலபம். அப்படி ஆகுங்கன்னு வாழ்த்துறாரு இறைவன். மற்றவங்க கூட ஒற்றுமையா இருந்து திருப்தியான சான்றிதழை பெற்று அதன் மூலமா சேவை பண்ணுவோம். நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி சுரூபம் ஆகுவதற்கு 2 விடயங்கள் கவனம் செலுத்துங்கள். ஒன்று, சமஸ்காரங்களின் ஒத்திசைப்பின் மூலம் ஒற்றுமை. என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு சின்ன வேலை 2 பேர் சேர்ந்து செய்யறோம்னாலே பிரச்சனை தான். வருதா இல்லையா? நீ செய்யறது ஒரு மாதிரி செய்யற, நான் ஒரு மாதிரி செய்யறேன்னு ஒருத்தர் போடு. ஆனா இறைவன் சொல்றாரு, உங்க குணாதிசயங்கள் என்ன ஆகுறதுல ஒத்து போறது இல்லை. அதை ஒண்ணுபடுத்தணும். நீங்களும் திருப்தியா இருந்து மற்றவங்களும் திருப்திப்படுத்துவது. நீங்களும் திருப்தியா இருக்கணும், மற்றவங்களை திருப்திப்படுத்தணும். சதா அன்பான மற்றும் மகத்துவமான உணர்வை கொண்டிருப்பதன் மூலம் இல்லையா? குட் விஷஸ் பியூர் ஃபீலிங் சொல்றோம். அந்த மாதிரி மற்றவர்களுடைய நட்பை தொடர்புகளை வரும் பொழுது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 2 சான்றிதழை பெறுவீர்கள். அப்பொழுது உங்களிடம் நடைமுறை வாழ்க்கையில் தந்தையின் ரூபத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடியும். இப்படி நீங்க நடக்கிறீங்கன்னா இறைவன் உங்க மூலியமாக வெளிப்படுவார். அந்த கண்ணாடியில் தந்தை அவர் எத்தகையவரோ, என்ன செய்கிறாரோ அப்படியே புலப்படுவார். கடவுள் மனிதனை படைச்சார். இப்ப கடவுளுக்கு உடம்பு கிடையாது இல்லையா? அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறது? இல்ல தான் நம்ம சொல்லி கொடுத்தவங்க நடைமுறை வாழ்க்கையில அவங்க நடக்கும் பொழுது சொல்லுவாங்களே, அப்பா இவங்க அப்பா யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தானாக உங்களை மூலியமா அவர் வெளிப்பட்டுருவார். ஸ்லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உங்களின் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்தி உயர் தானங்களை செய்யுங்கள். என்ன சொல்றாருன்னா, ஆத்ம உணர்வுல இருந்து மற்ற ஆத்மாக்களுக்கு உயிர் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, அதை நடமாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உயிரை கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஆத்ம உணர்வு ஸ்திதியில இருந்து உங்களை ஸ்திரப்படுத்திட்டு செய்யணும்ன்றார். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா பலரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நீங்க கேட்க வேண்டாம், தானா வரும். புரிஞ்சதா? இப்படி 4 பேச்சுக்கு என்ன இருக்குங்க இருக்கு. நான் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அதை டச் பண்ண. உங்களுக்கு இந்த முரளின்னு என்ன, இவங்க கூட உங்களுக்கு கூட்டிட்டு வந்தாங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் ரெகுலரா என்ன பண்றேன், கிளாஸுக்கு போறேன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதோடைய இதுதான் உங்களுக்கு இந்த விளக்கம். இப்போ டெய்லி இந்த முரளி படிக்கலாம், உங்களுக்கு சந்தேகம் வரலாம், உங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அங்க இறைவன் அதுல பதில் சொல்லிடுவார். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? பழையவர்களுக்கெல்லாம். அதனால என்ன பண்ணணும்? இந்த முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். அப்படியே விட்டுட்டா என்ன ஆயிடும்? டிஸ்கண்டினியூ. என்ன சொல்றாரு? எதுவுமே அனுபவமூர்த்தி ஆகும். அனுபவமூர்த்தினா பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மா உணர்வு இருந்தா ரொம்ப லேசா இருப்பீங்க.
அப்ப நம்ம அந்த மாதிரி இருந்து ஒரு நாள் முழுவதும் இருந்து அதை பயிற்சி பண்ணி பார்த்தோம்னா, ஆமா பாபா சொல்ற மாதிரி இது அனுபவம் ஆகுது. அனுபவமே இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஏதோ சொல்றாங்க நல்லா இருக்கு அவ்வளவுதான். அதனால ஈர்க்கப்பட்டிருக்கோம்னா அந்த அனுபவங்கள் ஏற்படும் போதுதான் அப்படி நமக்கு மேல என்ன வரும்? பாபா சொல்ற மேல நம்பிக்கை வரும், ஒரு அன்பு வரும். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? நேற்று கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க, இல்ல இன்னைக்கு எல்லாம் அமைதியாயிட்டாங்க, இல்ல கேள்வி கேட்கறவங்க வரலையா? நடத்துனதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வந்து மத்த டைம்ல எங்கெங்கெல்லாம் கிளாஸ் நடக்குதுன்றது இந்த லிஸ்ட போடுவாங்க. இப்போ ரெகுலரா முரளி நடக்குது, இங்க 6:15க்கு நடக்குது இங்க GCH. அது வந்து வேற ஜூம் ஐடி, இது வந்து கோர்ஸ்க்கு மாத்திரம் வச்சிருக்கு. அப்ப அதெல்லாம் போட்டு விடுவாங்க இல்லையா? உங்களுக்கு 6:15க்கு ஒண்ணு நடக்குது, 11 மணிக்கு ஒண்ணு நடக்குது, 1 மணிக்கு ஒண்ணு நடக்குது, 5 மணிக்கு ஒண்ணு நடக்குது இல்லையா? இரவு நடக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்தமா மெயினா வந்து காலையில ஒரு பெரிய முரளி வகுப்பு இருக்கும். மற்றவங்க அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க அவங்கவுங்க ஒரு ஜூம்ல கனெக்ட் ஆகி ஞானத்தை வந்து சிந்திக்கிறது, இன்னும் ஆழமா போறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சரிங்களா? அதனால என்ன பண்ணணும், நீங்க அதுல அட்டன் பண்ணலாம். இந்த வகுப்பு நம்ம வச்சோம்னா இது மூலியமா நமக்கு என்னன்னா, நீங்க பர்சனலா இல்லையா ஒரு விளக்கம் கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து புரியாத புரிய வைக்கலாம். அங்க வந்து பெரிய கிளாஸ்ன்றதுனால நமக்கு நேரம் கிடைக்கும். எல்லாரும் அவங்க கேட்டதை படிச்சதை பாயிண்ட் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா அதை கண்டிப்பா கேளுங்க. பெரிய குரூப், நீங்கள் அதுல உட்கார்ந்து கேட்கும் போது மத்தவங்க எப்படி கேள்வி கேட்கிறாங்க, என்ன டிஸ்கஷன் போகுது, அதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஓகேவா? அடுத்த வாரம் இந்த மாதிரி புதுசா வந்து உங்களுக்கு அனுபவத்தை சொல்லி கிளாஸ் எடுக்கலாமா இல்லையா அப்படின்றது நீங்க சொல்லணும். இப்போ அதுக்கு தகுந்தாப்புலதான் பிளான் பண்ணலாம் இல்லையா? இன்னொன்னு பொது வகுப்பு கூட ஸ்டார்ட் ஆக போகுது. பிரதர், வெனிஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அந்த நியூ குரூப் ஸ்டார்ட் பண்றபடியா ஆட்கள் வந்து அதுல சேம் விடயங்களை ரிப்பீட் பண்ணி அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க வந்து மறுபடியும் கேட்கலாம். இல்ல அட்வான்ஸா உங்களுக்கு ஒரு சின்ன குரூப்ல டிஸ்கஷன் பண்ணணும்னா அது கூட ஏற்பாடு பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் புது குரூப் ஆகுறதுனால உங்களுக்கு வேற ஒரு ஐடி இல்லையா, உங்களுக்கு வந்து பண்ணலாம். இல்ல வாரத்துல ஒரு நாள் வைக்கலாமா, எந்த நாள் வைக்கலாம், மற்றபடி நீங்க ரெகுலர் முறையில் அட்டன் பண்றீங்கன்னா அதையும் சொல்லுங்க. உங்களுடைய சஜஷன் தந்தாப்புலதான் இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா. இன்னும் கூட நம்ம மெடிடேஷன் சென்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுங்க. வேற கண்ட்ரியா இருந்தா அங்கத்துக்கு போங்க. அங்க போய் நீங்க மெடிடேஷன் பண்றீங்கன்னாக்கா அதோடைய வைப்ரேஷனே தனிப்பட்டு. உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க, ஒப்பீனியன் சொல்லுங்க, என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம் இல்லையா? இதுல வந்து சில பேர் வந்து தூர இடங்கள்ல இருக்கிறேன். குமுதினி சிட்ட வந்து அவ வந்து எங்க தூர இடத்துல இருக்கிறீங்க சிட்ட என்ன எல்லாரும் இப்ப அப்ப அவைகளுக்கு அவையண்ட இடத்துக்கிட்ட பிரதர் எங்கேன் இருந்தேன். அவங்களுக்கு தெரியாது, அது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அட்டன் பண்ணலாமா, இங்க ரெகுலர் முரளி நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். சரியா? ஐடி வந்து போட்டு விடப்படும். போட்டுட்டேன் பிரதர்.
அப்போ அதுல வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு இருக்குது 6:15 இருக்கும். அட்டன் பண்ணலாம். மற்றது சுகுர்தா சிட்டாவுக்கு தெரியுமா வந்திருக்கிறாங்க. ம். ரஜினி சிட்டா நீங்கள் எங்க இருக்கிறீங்க? ரேணுகா சிட்டா முதலே வந்தவா உங்களுக்கு தெரியும். ம். கேலக்ஸி நான் நான் வரையில ஒரு காலம். நான் புதுசு இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அப்படியா? பழைய ஒரு ரேணுகா இருந்தவங்க நான் அவன் யோசிச்சிட்டேன். ஜாயின் பண்ணிருக்கேன்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு தான் வரீங்களா? இல்ல இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓகே. நீங்க எங்க இருக்கீங்க? நான் நார்த் லண்டன் பொட்டஸ் பார். ஓகே. நீங்க இந்த குரூப் போட்டுட்டு நீங்க இந்த மார்னிங் 6:30 கிளாஸுக்கு 6:15 தொடங்கும். ஓகே அந்த ஜூம் அந்த முதலாவது நம்பர் அந்த நான் போட்ட மெசேஜ்ல முதலாவது நம்பர் மார்னிங் முரளிக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல ஓகே நான் பாக்குறேன். உங்களுக்கு எனக்கு ஒன்றும் வர இல்லையே. எனக்கு ஒன்றும் வர இல்ல. இதுல இதுக்கு 11 இருக்கிறீங்களா? 11ல இருக்கிறேனோ போட்டிருக்கிறேன் பாருங்க ஒருக்கா. நான் பாக்குறேன். வரையிலையானும் எனக்கும் வரையில போடுறேன். அது வந்து போச்சே இல்லையா? அது ரெட் மார்க்ல வந்திருக்கு என்னன்னு தெரியல. இல்ல வரையில அதை திருப்பி போடணும். என்னடையில அந்த ரெட் பாயிண்ட் வந்திருக்கு என்னடா போப்படை தெரியல. திருப்பி போடுங்க. எல்லா நம்பரும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தச்சலா நான் இப்போ திருப்பி வாசிக்கிறேன். ஒருக்கா போடுறேன். இப்போ திருப்பி போடுங்க. போகுதுல என்னன்னு தெரியல. சரி, நான் இந்த போடுறதுல டாப்பிலே ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் முதலாவது நம்பர் வந்து நீங்க மார்னிங்ல ஜாயின் பண்றது. இந்த கீழே உள்ள நம்பர்கள் எல்லாம் 11 o'clock 1 o'clock 6 o'clock வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. அந்த சும்மோட நீங்க மார்னிங் மிஸ் பண்ணினீங்கண்டா தான் அந்த இடங்களுக்கு நீங்க போகலாம். அதுக்கு நீங்க 2 தடவும் போய் கேட்கலாம். அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. ஆனால் முக்கியமா இந்த மார்னிங் 6:30 கிளாஸுக்கு நீங்க வாங்க. ஓகே நீங்க அதாவது இந்த கிளாஸ் நீங்க எந்த இடத்துல தூரத்தில் இருந்தாலும் ஜூம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். ஆனால் பிரதர் கேட்டதன்படி நீங்கள் சென்டருக்கு விசிட் பண்ண வேண்டுமெண்டா அந்த அட்ரஸில் போட்டிருக்கு. அதுதான் நார்த் லண்டன் NW10 2HH என்றும் டெலிஃபோன் நம்பரும் அதில் போட்டிருக்கு. அந்த அட்ரஸும் போட்டிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்துட்டு விருப்பமான நேரத்துக்கு சங்கர் பிரதருக்கு நீங்கள் அடித்து சொல்லி போட்டு வேற ஒன்று ஆண்கள் இன்றைக்கு வாரம் இந்த இடத்துக்கு புதுசாண்டு அப்போ உங்களுக்கு அங்கே வந்தால் அதுக்குரிய ஹெல்ப் கிடைக்கும். மேரன் கூட்டிக் கொண்டே காட்டுறதுக்கு கதைக்கிறதுக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி பிரதர். என்ன நினைக்கிறீங்க? வந்திருக்கிறவங்க எல்லாம் முரளியை வந்து இந்த வாரத்துல ஒரு நாள் படிக்கலாமா? இந்த மாதிரி செப்பரேட்டா வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அந்த மெயின் குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? பிரதர் நேற்று வந்து சந்தோஷ் ராஜ பிரதர் சர்க்குணர் ராஜ பிரதர் நீங்கள் கதைக்கலாம். இன்றைக்கு அகிலன் நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்களானே? வணக்கம் பிரதர். வணக்கம். கேக்குதா நான் கேட்கறது? கேக்குது. நான் லண்டன்ல இருக்கிறேன். ரெட் பிரிட்ஜில் இருக்கிறேன். இங்க ஒரு சென்டர் இருக்கா நான் போறதுக்கு? இல்லை, இப்போ இது வந்து பிரதர் எல்லாம் ஜூமில் தான் முழுக்க நடக்கிறது. ரைட். சென்டருக்கு நீங்கள் நேரம் போகணும்னு சொன்னால் நாங்கள் கூட ஒரு சண்டேல தேர்ஸ்டேஸில் அந்த இடங்களுக்கு கூடுதலாக போகிறது. நீங்கள் அப்படி விருப்பமாக இருந்தால் அந்த இடங்கள் நாங்கள் கிட்ட உள்ள இடங்கள் எடுத்து தரலாம் ஒரு நாளைக்கு போய் பார்க்கறதுக்கு. ஆனால் மெயின் சென்டர்ன்ற இங்கே இந்த குளோபல் ஹவுஸ்ன்னு சொல்கிறது அங்கே உள்ள சென்டர் தான் நீங்கள் அநேகமாக எல்லாரும் வாரடம். அங்கே ஒரு நாளைக்கு நீங்கள் வாரது தான் நல்லது. ஒரு நாளைக்கு முயற்சி செய்து வாங்க. அது எங்கே இருக்கு இந்த மெயின் சென்டர்? அதுதான் இப்போ இதில் போட்டிருக்கிறேன். அங்கே வந்து அந்த அட்ரஸ் வந்து
65 to 69 பவுண்ட் லேன் இருக்கு. Pound. பவுண்ட் லேன் NW10 2HH. நோட் பண்ணுறேன். ஓகே. சரியா? திருப்பி வாசிக்கிறேன். 65 to 69 பவுண்ட் லேன் NW10 2HH என்று இருக்குது. ஓகே. அதுக்கு தான் நீங்க வேற வேணும் இந்த குளோபல் ஹவுஸ். நீங்க இந்த கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் தெரியும் உங்களுக்கு. சரி. அது நீங்க இந்த குரூப்ல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டீங்க என்றால் நான் இப்ப போட்டேன்னா அது என்னுடைய இருந்து போடுபடுதில்லை, பெறுதில்லை, ஒன்றும் பெறுதில்லை. மற்றது காலமே இந்த முரளி 6:30க்குன்னு சொன்னீங்க. அதுன்ற ஜூம் ஐடி இதே ஐடி தானே? அது வித்தியாசமான ஐடியா? காலமா சொல்றது வித்தியாசமான ஐடி. அதையும் இந்த எங்களோட குரூப்ல போட்டு முடியுமா உங்களால? அதான் போட போறேன். அதை நான் போடுவேன் இப்ப. சரியா. பாருங்க, குளோபல் ஹவுஸ் மேப் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணா அது அட்ரஸ்ல வந்துடும் ஐயா. சரி. குரூப்ல வந்திருக்கா பாருங்க. குளோபல் கோஆபரேஷன் ஹவுஸ் பிரம்மு. அது கீழே இருக்கிற லிங்க் பண்ணீங்கன்னா அட்ரஸ் மேப் எல்லாம் வந்துடும். சரி, நீங்க அதை போட்டு வந்துடலாம். ஓகே. இங்கதான் சாட்டர்டேஸ் வந்து பெரிய ஒரு 500 பேர் வருவாங்க. பெரிய தமிழ் கிளாஸ் நடக்கும், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படியெல்லாம். நீங்க வந்து இந்த முரளியை கேட்கலாம். இங்க வந்து பிரசாதம் இருக்கும், அப்புறம் வந்து மெடிடேஷன் இருக்கும், சீனியர்ஸ் கிளாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க ஒரு 7 o'clock அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க ஒரு 9:30க்கு போகலாம். 9:30க்கு முடியும். காலையில ஈவினிங் 7 o'clock. சண்டேஸ் காலையில பெரிய குரூப்பு. வியாழக்கிழமை அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் வந்து பொதுவாக ஈவினிங் கிளாஸ் வந்து இந்த மாதிரி பெரிய குரூப் கிளாஸ் நடக்காது. ஏர்லி மார்னிங் தான் எல்லாம் வருவாங்க. ஸோ ஈவினிங் அவங்க வீட்டில் பண்ணுவாங்க, இந்த ஜூமில் கனெக்ட் ஆவாங்க. ஸோ ஏதாவது மெயின் ப்ரோக்ராம்னா இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் இன்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும், வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த ஹெட் குவார்டர்ஸ், இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ் இது. கேட்கறது மணிக்கணும். காப்பாக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? அன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரீ தான் ஐயா. இருக்கு கார் பார்க்கு. இடம் இருந்தா பார்த்துவாங்க. முதல்ல வர்றவங்க முதல்ல கொடுத்துருவாங்க, ஏர்லி மார்னிங் வந்துருவாங்க. பட் வெளியில வந்து சுத்திலும் ஃப்ரீ கார் பார்க் தான் அன்னைக்கு. சரியா. ஆமா, சண்டேஸ் எல்லாம் ஃப்ரீ தான். நிப்பாட்டலாம் நீங்க. சரி, தேங்க்யூ. உங்களுக்கு ரெட் பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கிறது ஏதாவது இருக்கானா உங்களுக்கு அனுப்பலாம் அட்ரஸ். ஸோ நீங்க வந்து அங்க பக்கத்துல போகலாம். ஜஸ்ட் போய் மெடிடேஷன் பண்ணிட்டு, தமிழ் மக்கள் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் அட்டெண்ட் பண்ணிட்டு மெடிடேஷன் ரூம் இருக்கு, பண்ணிட்டு வரலாம். இல்ஃபர்ட் தானே பக்கத்து பிரதர்? அப்படியா? இல்ஃபர்ட் பக்கத்து சென்டர். நீங்க இருக்கிறது எங்க ஐயா சொன்னீங்க? ரெட் பிரிட்ஜ் இருக்கு, இல்ஃபர்ட் பக்கத்துல. இல்ஃபர்ட்ல இருக்கு, அப்டன் பார்க்லயும் இருக்கு. இல்ஃபர்ட் என்ன கிட்ட பிரதர், அது வேணா அனுப்பிவிடலாம் உங்களுக்கு. இல்ஃபர்ட் அனுப்பிவிடுங்க. அங்க இருக்காங்க, ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எவரி வியாழக்கிழமை அங்க மெடிடேஷன் பண்றாங்க. கிளாஸ் நடக்குது, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. நீங்க அங்க கூட அந்த குரூப்ல நீங்க ஈவினிங் டைம்ல போய் அட்டெண்ட் பண்ணலாம். சரி, அது நீங்க பண்ணலாம். ஓகே, மிக்க நன்றி. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்க. முரளியை வந்து இங்க மாதிரி வாரத்துல ஒரு நாள் வைக்கலாமா, இல்ல நீங்க மெயின் அதுல இருந்து கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி? ஏன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தந்தாப்புலதான் இது கண்டினியூ பண்ணலாமா வேண்டான்றது இல்லையா?
மெயின்ல மெயின் கேட்டுக்கிறீங்கன்னா ஓகே. இல்ல வேற யாருக்காவது இண்டிவிஜுவலா இந்த மாதிரி தனியா இருந்தா நல்லா இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லலாம். போன குரூப் அந்த மாதிரி ஒரு 5, 6 வாரம் போச்சு அந்த மாதிரி. தனியா குரூப்ல வந்து இது பண்ற மாதிரி. அது உங்கள பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? எதுனாலும் சரின்னு இருக்கக்கூடாது. இல்லையா? எங்களுக்கு தெரியணும்ல. மெயின்ல பார்க்கறது என்ன பிரச்சனை? வேறு மார்னிங் ஒர்க் போகிறாக்கலன்னு சொன்னால் அந்த டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலேயே 6 really வந்து முடிகிற டைம் அரவுண்ட் 8 o'clock. 8 o'clock. 6:30 தொடங்கி 8 o'clock முடியும். நீங்கள் அந்த டைமுக்கு சில நேரம் வேலைக்கு வேலை போகிறாக்களாக இருந்தால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் அதுக்குரிய குரூப்புகள் இருக்குது. 11 o'clock இருக்குது, அதுவும் வேலையில் இருப்பீங்க. பிறகு திருப்பி ஈவினிங் 6 o'clock அப்படி வேலையில் வந்துட்டு இருப்பீங்க. அப்படியான இதுகள் இன்கான்வீனியன்ட் அவங்களுக்கு இருந்தால் இந்த முரளியை வந்து பிரதர் வந்து இந்த குரூப்பில் நெடுக போடுறார். அதை நீங்களே ரீட் பண்ணுங்க, உங்களோட பாட்டில் ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு அந்த இன்றைக்கு பிரதர் உண்டு சொன்னார் 1936 முரளி நல்லது கேட்டாண்டு அதை கேட்க விருப்பமா இருக்கு. எப்படி கேட்கலாம், என்னென்ன அறியலாம், எப்படி அதை அக்சஸ் பண்ணலாம்? பிரதர் அவே டாக்டர் லூகா வெப்சைட் பாவிக்கலாமா? இல்ல அந்த 1936ன்றது அப்பத்திலிருந்து சொன்ன அது வருடமெல்லாம் போட்டிருக்காது. இப்ப நீங்க டெய்லி கேட்கிற முரளியே கேட்டாலே போதும் உங்களுக்கு. அதுல இருந்து அந்த இப்ப படிக்கிற முரளி தான் 1936ல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் தான் இப்ப நீங்க ரெகுலரா படிக்கிறது. முதல்ல இதுல வந்து நீங்க முரளி ரெகுலரா கேட்டு இதுல மெடிடேஷன் பண்ணுங்க. 36ல இருந்து சொன்ன மகா வாக்கியங்கள் தான் சொல்றோமே தவிர்த்து அதுக்கு ஒவ்வொரு நாளும் போட்டு அந்த வருஷத்தெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து தான் நமக்கு டெய்லி அங்க மவுண்ட் அபுல இருந்து அனுப்புறாங்க. ஸோ இது வேர்ல்டு ஃபுல்லா படிக்கக்கூடிய மகா வாக்கியங்கள். இப்ப நம்ம இதை தான் படிக்கணும் இல்லையா? ஆமா. சரி, அப்ப வந்து ஒண்ணு பண்ணலாம். எல்லாரும் மெயின் வந்து அடுத்த வாரத்துல இருந்து நீங்க வந்து இது வந்து புது கிளாஸுக்கு இது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு விருப்பம் வந்து இதே ஐடியில வரலாம். மற்றபடி நீங்க வந்து அந்த மெயின் கிளாஸ்ல ஏதாவது நீங்க கேளுங்க. அதுல ஏதாவது டவுட் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுடைய மென்டர் இருப்பாங்க, உங்களை கைட் பண்ணவங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இல்லைன்னா எனக்கு நீங்க கேட்கலாம் இல்லையா? இல்லையா அந்த கிளாஸ்லயே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நீங்க புதுசா இருக்கிறவங்கன்றதுனால நான் அதுல உங்களுக்கு யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? சரி பிரதர். ம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாட்டு போடுறேன். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் கூட இருக்கு. நல்ல நல்ல பாடல்கள் கூட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இது பண்ணலாம். இந்த பாடலை கூட நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி இதை நீங்க கண்டினியூ பண்ணும் பொழுதுதான் இது இனிமேல் தான் உண்மையான பாடம் என்பது ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க ஆழமா படிக்கதான் அதை இறைவன் சொல்றார், அதிர்ஷ்டம் என்ற ரேகையை நான் வச்சுட்டேன் இல்லையா? பேனா உங்க கையில கொடுத்துட்டேன், உங்க தலையெழுத்து எழுதுறது உங்க கையில இருக்குன்ற. எவ்வளவு வேணா எழுதிக்கலாம். அதனால நம்ம தான் என்ன பண்ணணும், இதை வந்து மேற்கொண்டு நம்ம முன்னேற்றிக்கணும். நம்ம ஏதாவது இருந்தா கூட நீங்க கேட்கலாம்.
ஓகேவா? இது மாதிரி நம்ம ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் இருக்குது. ஓகேவா? அமிர்த வேலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகத்தில் பண்ணக்கூடிய மெடிடேஷன் இருக்கு. அதுக்கு மியூசிக் இருக்குது, கிளாஸ் இருக்கு. அங்கே கூட கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் மெடிடேஷன்ல கலந்துக்கிறீங்க ஜூம்ல, அதுவும் பண்ணலாம். அதெல்லாம் தெளிவா போடுங்க பிரதர். Yeah. என்னென்ன டைம் என்ன ஏது குழப்பம் இல்லாம போட்டு விடுங்க. எங்கெங்க நீங்க ஜாயின் பண்ணி உங்க பெனிஃபிட் அடையணுமோ அடையலாம். ஓகே, நான் ஒரு பாட்டு போடுறேன். பாட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகேவா? இவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். இவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். இவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கியாடும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்க செய்யும் பயணம். விலைமதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். இவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அறியாத அறம் காக்கும் அற்புத பயணம். இவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். இவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். இவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஓம் சாந்தி. ஸோ எல்லாரும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. எல்லாருக்கும் குட் நைட். தேங்க்யூ. ஆறாவது உங்களுக்கு இதில் கேள்விகள், அதாவது கதைக்க வேணுமெண்டா
உங்களுக்கு கண்ட ஒரு உங்களோட கதைச்சு அந்த டே 1 உங்களை கதைச்சு இதில் ஜாயின் பண்ணுறது கதைச்சிருக்குன்னு தானே அவன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையென்று சொன்னால் எல்லாரும் என்னுடைய நம்பரை எழுதி வைங்க கால் பண்ணுங்க நான் அது உங்களுக்கு எங்கள் நம்பர்கள் அனுப்பி இருக்கிறேன் என் தேவையான கேள்வியிலிருந்து எழுதி வைங்க 0793173488 இந்த ஸ்க்ரீன் தெரியுதா உங்களை எல்லாருக்கும் தெரியாது. தெரியலையா ம்ஹும். அப்போ ஒருங்க வா 2 செகண்ட் பாருங்க வா இப்போ இந்த தெரியுதா நம்பரை ஒருக்கா திருப்பி சொல்றீங்களா? இந்த பேர் உங்கள் ஸ்க்ரீன் எழுதுறேன் 07 ஆ, 31 7 331. 34 88 இது என்னுடைய பேர் குவான் சரிதானே நீங்கள் எடுத்து வச்சிருங்க தேவையண்டா அடியுங்க மற்றபடி உங்களுக்கு பர்சனில் யார்கிட்ட நம்பர் கொடுத்தனோ இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் ராஜேஸ்வரி சிஸ்டர் இருக்கிறாங்க கமலா சிஸ்டர் துசி சிஸ்டர் வாசுகி சிஸ்டர் இந்த 4 பேர்ட்ட நம்பர் தான் உங்களோட கொடுத்தேன் நான் உங்களுக்கு யாருக்காவது அவையோட நம்பர் உங்களோட தொடர்பில் ஆக்கணும் இதாண்டிட்டீங்கன்னா இப்போ கேளுங்க அவங்க கொடுப்பேன் உங்களுக்கு கமலா சிஸ்டர் நம்பர் தருவீங்களா? கமலா சிஸ்டரா ஆ, கமலா சிஸ்டர் என்ன நம்பர் சொல்லுங்க கமலா சிஸ்டர் நான் சொல்கிறேன் எழுதுறேன் போங்க வா இந்த ஃபோனில் பார்த்து எழுதுறேன் 74 சொல்றேன் எழுது ஆ 74 074 66 66 53 Yeah. 53 87 87 92 074 ம். 66 53 87 92. ஆ. Thank you. இது ராஜேஸ்வரி சிஸ்டர் இந்த நம்பர் உங்களுக்கு தொடர்பு உண்டாக்கல இருக்குதா இல்ல ராஜேஸ்வரி சிஸ்டர் 075 075 77 Yeah. 64 1915. வாசுகி சிஸ்டர் வாசுகி சிஸ்டர் போயிட்டு போறதுக்கு என்ன அவர்ட்ட நம்பர் இருக்கிற இருக்கிறாவா அதுல தெரியுது Sorry, இருக்கிற. mute பண்ணிட்டு சொல்றேன் sorry. ஆ. 07 402 சொல்லுங்க 07 07 402 ஆ 983 ஆ 124 124. இப்போ நீங்கள் இதில் வாசுகி சிஸ்டர் என்னுடைய நேம் கமலா சிஸ்டர் ராஜேஸ்வரி சிஸ்டர் இதோட உங்கள்ட்ட இன்னொரு சிஸ்டர் கதைச்சிருப்பா தூசி அண்டு இவேட்ட தான் நீங்கள் இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு தாண்டி இல்லை நீங்கள் இவளோட பர்சனலாக கதைச்சி நீங்கள் முரளியாவையில் கொண்டு ரீட் பண்ண கேட்கலாம் கிளாஸில் அரேஞ்ச் பண்ணலாம் டவுட் எடுக்கலாம் இனி நீங்கள் ஃப்ரீயாக இவளோட கிளாஸுகள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டுகள் அவை பிறகு தங்களுக்கு எதுவும் கஷ்டம் சொன்னால் பிரதரோட கதைச்சி அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுவீங்க துசி சீட்டட் நம்பரையும் போட்டு விடுங்க பிரதர். அதான் போட போகிறேன் நம்பர் 079 பாருங்க 0 79 yeah 38 yeah 530 yeah 517. சரியா Yeah. எத்தனை பேர் இப்போ பாருங்க 1 2 3 4 5 பேர் இருக்கிறேன் சங்கர் பிரதர்ட்ட நம்பர் எல்லாத்துக்கும் இருக்குமென்னு நினைக்கிறேன் ஏ இருக்குதா எல்லார்ட்டையும் இந்த ரைட்டிங் கொஞ்சம்
கிளியர் இல்லாம இருக்கு. உங்களுக்கு செல்வனடா சங்கர் பிரதர் எழுதுவீங்களா? SHANKAR சங்கர். ஓ, அது என்னட்ட இருக்கு. சரி அம்மா. வேறு ஏற்ற நம்பர் சொல்லுங்க. நீங்க சங்கர் 07 404 72 07402 77. தங்க பிரதர்கிட்ட இருக்கு தானே அம்மா உங்கள்கிட்ட? இது சங்கர் பிரதர் என்ன? அது இருக்கு உங்கள்கிட்ட. அது Right. என்ன? Okay. இதில் நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ப்ளீஸ் எல்லாரும் ஒரே ஒரு ஆளோடு தான் தொடர்பு. இப்போ எல்லாரோடும் அடிச்சு கதையாதீங்க ஒரே ஆள். இப்போ இந்த ஒரு ஆள் இப்போ ராஜேஷ் வச்சுட காய்ச்சிங்கன்னா அவளோட மட்டும்தான் அவள் தான் பொறுப்பு. அது மென்டோன்னு சொல்கிற அப்புறம் நீங்கள் இவையிட்டையும் காய்ச்சி அங்கேயும் காய்ச்சி இங்கேயும் காய்ச்சா காம்ப்ளிகேட்டாக போயிடும். அந்தந்த ஆக்களோடைய கொலை பண்ணுங்க. ஏன் இதை தந்தாங்கள்ட அவ்வளோ நம்பர்ஸ் உங்களுக்கு இன் ஃபியூச்சர் நீங்கள் கிளாஸ் நடந்த என்ன நடக்காட்டி என்ன போகிற அவை அந்த மென்டோ அதுக்கு உங்களை கைட் பண்ணி கொண்டு இருப்பின. உங்களோட குரூப்பிலே அவை வருவின. அப்போ எந்த ஒரு குளோபல் ஹவுஸில் தொடர்பாக அந்த அவட வச்சு அவை உங்களுக்கு ஒரு மென்டோ மாதிரி கேட்டுக்கொள்ளலாம். இப்போ 11 குரூப் வந்துடுது. அவை இப்போ எல்லா குரூப்புகளிலும் இப்படி ஒவ்வொரு ஆக்களுக்கு தொடர்படுத்தி விளங்கப்படுத்தி கொண்டு போயினேன். இப்போ தைச்சில் அவங்களுக்கு சரி நாளைக்கு இது விளங்க இல்லை ஒரு கிளாஸ் கொண்டு வந்து எடுக்க வேணும் வேறு அவை மூலமே நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொள்ளணும். சரிதானே? ஏனெண்டா ஏன் இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கண்டா ஒரே ஆள் எல்லாம் செய்யல. அது என்ன இதில் 30 பேர் 50 பேர் 100 பேர் இருந்தால் எல்லாரும் ஒர்க் பண்ணுற ஆக்கள் வீடு ஃபேமிலி எல்லாருக்கும் காம்பினேஷன். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுற ஒரு லிட்டில் ஹெல்ப் ஒருத்தருக்கு. அதே மாதிரி இப்போ கமலா சிட்ட இருந்தால் அவள் தான் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் ஃபில்லப் பண்ணி செய்து கொண்டு இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன பொறுப்பு எடுத்து நாங்கள் செய்கிறோம். சரிதானே? உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா உங்களுக்கு? இப்போ அநேகமாக அதில் வந்தெல்லாம் செய்த நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படி ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ மார்னிங் முரளிக்கு வேற இல்லாதாக்கள் கேளுங்க பிரதர். அதை மார்னிங் முரளி வந்து உண்மையில் நீங்கள் தண்டிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் முரளி 6:15 தொடங்கி சிஸ்டர் பிரதர் இத்தனை கிட்டத்தட்ட முடிப்பார் ஒரு 7:50 அந்த கடைதலை தவிர்த்து முன்னுக்கு கொஞ்சம் முடிச்சிருவார். என்ன வேலைக்கு 7:15 அப்படி என்ன என்ன கிழமையில நடக்கிறது? எல்லா நாளும் இருக்கு, 7 நாளும் இருக்கு. 7 நாளுமே. ஆனால் சண்டே முரளி மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்டா அதில் போட்டிருக்கேன், எல்லா டைமும் போட்டிருக்கேன் பாருங்க, வந்துட்டுது உங்களுக்கு. சரிதானே? இந்த முரளி என்றது தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க உங்களுக்கு சிந்திக்க வேண்டி வரும். நீங்கள் அந்த ஆத்ம உணர்வில் இருந்து, அதாவது உங்களோட அந்த கடவுள் வந்து இந்த வாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்குறாருன்ற நினைவில் இருந்து நீங்கள் கேட்க வேணும். இது சும்மா புத்தகங்களில் படிக்கிறதோ அல்லது சொன்ன மாதிரியாண்டு இல்லை. நீங்கள் அந்த உணர்வோடு இருந்து வாசிங்க. ஏதாவது உங்களோட மனதில் இரவு இன்றைக்கு தோன்றிச்சுதுண்டா நான் இந்த கேள்வியை பாபாட்ட கேட்க வேணும், எனக்கு இது வந்து சிந்திச்சு கொண்டு போய் இருங்க. நாளைக்கு உங்களோட அந்த முரளியலில் இது ஒரு கண்ணாடி, ஒரு மிரர் மாதிரி. நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களோட கண் தெரியும், நாங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அது எப்படி என்றால் அதை நீங்கள் எப்படி விளங்குங்கிறீங்கன்ற கோணத்திலே அது வரும். சரிதானே? அதுக்காண்டி எல்லா நேரம் வாரதுண்டு இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு தென்பு உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு வழி நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? வேறு ஏதாவது தொடர்பு கொஞ்சம் நேரம் இருக்குது, கொஞ்சம் பிரதர் வேலைக்கு கிளாஸை முடிச்சிட்டார். இதில் இந்த தியானம் செய்கிறதுக்குரிய வழிகளை நீங்கள் தியானம்தான் முக்கியம். இந்த முரளி கட்டாயமாக நீங்கள் லிசன் பண்ண வேணும். மற்றது அதை அந்த வாட்ஸ்அப்பில் அவர் போட்டதை ரீட் பண்ணுங்க. சரிதானே? மற்றது சில நேரத்தில் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாலும் இன்றைய முரளி என்று இருக்கும். சரிதானே? யூடியூப்பில் போய் டச் பண்ணிங்களா டுடேஸ் தமிழ் முரளி என்றால் யாராவது ஒரு ஆள் வாய்ச்சி அதை ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் வித்தியாசமாக. அதிலே நீங்கள் லிசன் பண்ணலாம். காரில் போய்க்கல
டியூப்பில் போய்க்கல எங்கேயாவது போய்க்க லிசன் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே ஒரு புக்கை வச்சு எழுதி கொள்ளுங்க. கேட்டு கேட்டு போட்டு விட்டீங்கன்னா அது அப்படியே மறந்து கொண்டே போகும். பாயிண்ட்லேயே ஏதாவது 2 பாயிண்ட் எழுதி வைங்க. ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள் முழுக்க நீங்கள் அந்த உங்களோட எண்ணத்தில் அதை வச்சு தியானம் செய்யுங்க. சரிதானே? இப்போ உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்து கொண்டு போகிறீங்க, ஒன்றும் நடக்கல. டக்கண்டு அந்த இதில் போட்டிருக்க ஒரு ஆளோட நீங்கள் அடித்து கதைப்பீங்க. என்ன நான் இப்படி செய்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவையாக இருக்குது என்று கேளுங்க. சரிதானே? இந்த இதில் ஒரு விடயம் உண்டு பாருங்க. ராஜேஷ் ரெசிஸ்டண்டே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த முரளியை பாருங்க, அந்த யூடியூப்பை பாருங்க. அதில் வந்து அதிகாலையில் நீங்கள் எழும்பணும், எழும்பி அது டைம் எல்லாம் சொல்லி இருக்கு. அந்த நேரம் நீங்கள் எழும்புற வேணுமென்று இல்லை. அதில் வழக்கமாக பழக்கப்பட்ட ஆக்களுக்கு தான் அது 3:30 எழும்பி 4 கண்டு அப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் தண்டிச்சு 4 to 4:45 என்று சொல்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறது. சரிதானே? அந்த தியானத்துக்கு உரிய நேரம், அந்த சக்தியை முழுமையாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். சரிதானே? அதுக்கு பிறகு நீங்கள் அந்த முரளியை வாசிக்க வேணுமென்று சொன்னால், இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறதுண்டா என்ன செய்வீங்க? எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் விடியான்னு சொன்னால் என்ன செய்வீங்க? குளிச்சு தூய்மையான உடையெல்லாம் அணிந்து தானே போவீங்க. அதே மாதிரி தான் இந்த விடயமும். இதை நீங்கள் சும்மா நாங்கள் உங்களை களியாட்டு விழாவில் பார்க்குற மாதிரி கேட்டீங்கன்னா ஒன்றுமே நடவாது. அதில் நீங்கள் இதில் தூய்மைன்றது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விடயம். கூடின அளவுக்கு நீங்கள் அப்படி சுத்தமாக தூய்மையாக இருந்து முரளி கேட்கறது, வாசிக்கிறது எல்லாமே அப்படி செய்துட்டு போங்க. அப்படி செய்துட்டு போனால் அதன் பலனை உங்களால் அடைய முடியும். இப்போ 4 to 4:45 எடுத்துட்டு பிறகு நீங்கள் படுக்க வேணுமென்று சொன்னால் நீங்கள் போய் படுத்துடலாம். சரி, உங்களுக்கு உடல் ரீதியாக கஷ்டமாக அப்படியான இருக்கிற ஆக்கள் வந்து நீங்கள் விடிய எழும்பி விருப்பமான நேரம் ஒரு அந்த தியானத்தில் கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்த்தா உங்களுக்கு அதன் பலனை அடைந்த பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த சரியான பிரம்ம முகூர்த்தமான நேரத்தில் எழும்பி நீங்கள் அதை தியானம் செய்ய வேணுமா இல்லையாண்டு. அந்த பலன் என்று சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருந்து ஒரு ஒரு சென்ட்ரல் லண்டனுக்குள்ளாலே ஒரு இடத்துக்கு 2 மணித்தால ட்ரைவ் போகிறேன்னு சொன்னால், சரி விடியப்புறம் 3:30 மணிக்கோ 4 மணிக்குள்ளே பாருங்க, அந்த ரோடு ஒரு காரும் இருக்காது, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். வேல்யூ சுகமாயும் சந்தோஷமாயும் அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சிடுவீங்க. அதே கார்லேயே 9 மணிக்கு வழிக்கிட்டீங்களா அடுத்த நாள் விடியும் அங்கே போய் சேர்றதுக்கு. அப்படியான டிராஃபிக். அதே சேம் இதுவாக நீங்கள் இந்த 4 மணிக்கு எழும்பி நீங்கண்டா இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பரமாத்மாவோட உங்களோட தொடர்பு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்களும் அதுக்குரிய தயார் நிலையில் இருக்க வேணும். அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு கடவுள் அந்த மாதிரியா 100% சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நிலையிலே இருக்க வேணும். அதுக்கு தான் ஒரு வழி உங்களுக்கு சொன்னேன். கூடின அளவுக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுண்டா இப்படி போவோம். அதே மாதிரி ஒரு உடல் எங்களோட எல்லா இதுகளும் தூய்மையாக இருக்க வேணும். அப்போ அதன் பலனை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் அதில் அந்த பக்தியில் நீங்கள் செய்த மாதிரி தான் இதில். சரிதானே? குளிக்காமல் கோயிலுக்கு போக மாட்டீங்க என்ன? உடலை தூய்மையாக்காமல் இது என்ன மாட்டீங்க என்ன? மற்றது இந்த உணவு வகைகளை பற்றி பாபா இந்த இதுகளை பற்றி அவற்றை வழிநடத்தலை பற்றி சொல்கிறது ஸ்ரீமத்தண்டு. அது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் அந்த உணவு வந்து என்ன வெஜிடேரியன் உணவு தான் எல்லாரும் உண்ண வேணுமென்று சொல்லப்பட்டிருக்கு.
அது நீங்கள் மற்ற உணவை உண்டா என்னன்னு கேட்காதீங்க. அங்கே தியானத்துக்குரிய இது கிடைக்காது. அது அது அந்த தொடர்பு ஏற்படாது. அதுதான் வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை செய்து அதன் பலனை அடைந்தபடியாக தான் அவையெல்லாம் சொல்லி என்னென்ன வழிகளை நீங்கள் செய்ய வேணுமென்று. அதுதான் தூய்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? மற்றபடி நீங்கள் கீழே இருந்து நிலத்தில் இருந்து செய்ய வேணும் அப்படி என்று இல்லை. சேரில் இருக்கலாம். உங்களோட எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துல போய் நிமிர்ந்து உட்காருங்க. சரி, உங்களுக்கு அப்படி உட்கார கஷ்டம்னு சொன்னால் அங்கேயாவது சோஃபாவிலேயோ இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் இல்லாமல் அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்க வேண்டியது ஒரு தூய்மையான அமைதியான இடத்துல தான் இருக்கணும். கூட இப்போ நீங்கள் கும்பிடுறதுன்னு சொன்னால் பௌதிகத்தில் சாமி பட அறைன்னு சொல்வீங்களா, அங்கே எல்லாம் வைக்க மாட்டீங்க. என்ன அதுக்கண்டு ஒரு தூய்மையான வழிமுறைகளை பின்பற்றுவீங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கேயும் அங்கே அந்த அறையிலேயே நீங்கள் போயிருந்து தியானம் செய்யலாம். அதுக்கு நீங்கள் மார்னிங் அந்த இடத்துல ஒரு சேரில் இருக்கலாம். என்ற நிலத்தில் இருக்க கஷ்டம் இருந்து, அல்லது நிலத்தில் இருக்கிறது இன்னும் அது அந்த அந்த நிலையில் இருந்து செய்ய உங்களுக்கு நிமிர்ந்து இருக்கலாம். ஆனால் முக்கியமாக கண்ணை மூடிக்கொண்டு இருக்காதீங்கோ. என்னென்னா அந்த கண்ணால் தான் உங்களுக்கு 90% சக்தி வந்தடையுது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சக்தியை ஒன்றை நினைச்சு செய்யக்குள்ள அது இந்த சக்தி இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதும் அந்த கண் கண் முழுக்க ஓப்பனாக வச்சுருக்கிறதில்லை. யாரோ கதைக்கிறீங்கள், பூட்டிடுங்க. யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. என்னென்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னேன், தியானம் செய்கிறத பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் நிமிர்ந்து இருக்க. அதில் ஒரு கொஸ்டின் இருக்கு சொல்லுங்க பிரதர். வழக்கமா எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு தான் செய்யறது. கண்ணை திறந்தோண்டு செய்யறத இங்க டச் பண்ணல. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்களும் கண்ணை திறந்தோண்டு தியானம் செய்யல. நீங்க அந்த என்ன செய்யுங்கண்டா, இப்படி கண்ணை மூடிக்கொண்டு முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. வழக்கமா பௌதிகத்தில் நீங்கள் நிமிர்ந்திருந்து மூச்சை இழுத்து, சரிதானே, ஹோல்ட் பண்ணி மூச்சை விட்டு அப்படி என்று அந்த கனெக்ஷனை நீங்கள் ஆத்மாவோட கனெக்ட் பண்ணி தியானம் அந்த ஆத்மாவோட புருவ மத்தியில் ஆத்மாவை நான் ஒளியாக நினைக்கிறேன் யோசிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி மூச்சை பயிற்சியை செய்துட்டு போங்க. ஆனால் கண்ணை மூடிக்கொண்டிருக்க இடையில உங்களோட கண்ணை திறவுங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஒரு 4 நிமிஷத்தை பார்ப்பேன். 4 நிமிஷத்தை 4ஆக பிரிச்சோம்னா 3 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தீங்கன்னா 1 நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. திறந்து பிறகு அந்த 1 நிமிஷத்தை 2 நிமிஷமாக கூட்டுங்க. 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டிருங்க, 2 நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. அது அப்படி நான் சும்மா 4 நிமிஷத்தை சொன்னேன். இப்போ உங்களுக்கு அது அப்படியெல்லாம் கணக்கு பார்த்துக்கொண்டு டைம் பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு இயலக்கூடிய நேரத்துக்கு நீங்கள் கண்ணை ஒரு மாதிரி அரைவாசியில் மூடிக்கொண்டு அந்த ஒரு ஹாஃப் கண் மூடின வச்சு பார்த்து கொண்டிருப்பேன் நானே. அப்படியண்டு அது கண்ணை மூடியும் இல்லை, கண்ணை திறந்தும் இல்லை. அந்த நிலையில இருந்து செய்து கொண்டிருக்கோம். அப்போ நீங்கள் தூங்கவும் மாட்டீங்க, நித்திரையும் வராது. இந்த தியானத்தில் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், எப்பவுமே அந்த எண்ணங்கள் போய்கொண்டிருக்கத்தான் வேணும். எண்ணம் இல்லாமல் தியானம் இல்லை. எண்ணம் வராமல் நிற்க மாட்டுது, வந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்ன செய்யுங்க, இந்த தேவையில்லாத எண்ணம், எதிர்மறையான எண்ணம் எல்லாம் வருதுண்டா நீங்களே ஒரு கேள்வி கேட்கலாம்மா, இது எனக்கு தேவையா, இதை விடுவாம் என்று நினைப்பீங்க. என்ன இது இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு எண்ணம்.
அப்படி விட்டுட்டு 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 வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதோட போய் சண்டை பிடிக்காதீங்கோ, அது தானாகவே போய் சேர்ந்துடும். ம் இவர் எனக்கு பெருசாக இடம் கொடுக்குறாரு இல்லை, ஆனபடியாக எங்களோட மனங்கள்லாம் மாற்றம் அடைந்து கொண்டு போகும், அந்த எண்ணங்களும் அப்படியே போய் சேர்ந்துடும். ம் விளங்குது? அப்போ நான் ஒரு கோபக்காரனாக இருந்து யாராவது ஒரு பிரச்சனை சொன்ன விடயங்களை ஏதாவது சொல்லி போட்டுனேன்டா எங்களுக்கு மறக்க முடியாமல் மனதுக்குள்ள தண்டமாண்டா அதை எடுத்துக்கொண்டே இருக்கும் விடியலை எங்களில் மார்னிங்கில். ம் ம் ஆனால் நாங்கள் மன்னிக்க தெரிந்து மறக்க தெரிந்த மனமாக மாறிக்கொண்டு போய்களை அந்த எண்ணம் அதுக்குரிய பாகத்தை குறைச்சி கொள்ளும். ம் அப்போ இதெல்லாம் ஒரு 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 நாள் பயிற்சி இல்லை. அதுக்காண்டி நாங்கள் எல்லாம் பெரிய மகாத்மா நிலையை அடைந்தது இல்லை. ம் நாங்கள் எல்லாம் இந்த பயிற்சியை தொடர்ந்து இப்பவும் செய்துட்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பிரதர் உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருப்பார், இந்த எல்லாரும் நாங்கள் இப்போ 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அநேகமாக. ம் எல்லாரும் 84 இல்லை, ஆனால் கூடின அளவுக்கு இந்த பாபாட்ட முதல் வந்தாக்கள் 84 பிறவிகள் சக்கரத்தில் இந்த கடைசியில் வந்த முதல் 21 பிறப்பும் அந்த முக்கியமான தூய்மையான சந்தோஷமான அமைதியான பிறப்பு பிறகு திருப்பி 21 பிறப்பு வந்து கொப்பரேஜில் வந்து இப்போ கடைசியில் இந்த 63 பிறப்பில் வந்து நியாயமான துன்பங்களை அனுபவிச்சிட்டோம். ம் துன்பம் மட்டுமில்லை, பாவங்களை செய்துட்டோம். எங்களுக்கு தெரியாது இந்த பாவங்களை செய்து, ஆனால் இந்த பாவங்கள் துன்பங்களை முடிக்கிறது கணக்குக்குரிய நேரமும் வந்து விட்டது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் செய்தாண்டு ஒரு நாளும் தெரியாது. ம் அதுக்குரிய சோதனை வர்ற நேரத்தில் வந்தாண்டு தான் தெரியும் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தால அந்த வருது. நாங்கள் என்ன செய்யணும்டா எங்களோட கணக்கு செட்டில் பண்ணுற நேரம்ன்றதை அதை நீங்கள் எந்த மதத்தில் போனாலும் உங்கள் வழங்கப்படுத்தின. இஸ்லாம் மதத்தில் போனீங்கன்னா சொல்லுவினேன், அல்லாவின் செட்டில்மெண்ட் நேரம் கடைசியிலே அதுதான் நடக்க போகுதுண்டு. கிறிஸ்டியன்ட்ட கேட்டாலும் அதுதான் சொல்லுவினேன், எல்லாம் கணக்கு முடிகிற நேரம் வந்துட்டுதுண்டு. என்ன ஜட்மெண்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து வாரார் என்று சொல்லினேன். அதுதானே சொல்லி சொல்லி ஓடி திரியினேன். கிறிஸ்மஸ் டைமில் போய் பாருங்க, ஒரு கோனர்லன்ட்டு சத்தம் போடுவினேன், பரமாத்மா வாரார் வந்துட்டாருண்டு. அதே மாதிரி தான் நாங்களும் அதை தான் சொல்கிறோம். என்னென்னா இந்த நேரம் அப்படியான நேரம் நாங்கள் வந்து ஏலக்கூடிய அளவுக்கு எங்களோட மனதில் அந்த தியானத்தால் எண்ணத்தால் எங்களோட தூய்மை அடைந்து அந்த கடவுளோடு தொடர்பு கொள்ளைக்குள்ள எங்களோட பாவங்கள் அழிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அழிகிறதுண்டா என்னென்னு சொன்னா அப்படியே அமர்த்தப்பட்டுரும். நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு அந்த நோய் இருக்காது. சரிதானே? பெரிய முள்ளுக்கு முள்ளால் நடந்து போவோம் பாருங்க, தீ குளிக்கிறேன்னு சொல்லுவினேன். அப்படியெல்லாம் பெரிய தீயண்டா நெருப்புக்குள்ளால் நடந்து போவினேன், ஆனால் நெருப்பு காலில் சுட்டதாக உணர மாட்டினேன். அந்த அந்த மாதிரியான அதை பக்தியில அப்படியான ஒரு பரவசமான நிலையில் இருக்க அந்த நோ தெரியல. அது அந்த தூக்கு காவடி எடுப்பினேன், பல்ல குத்தி அப்படி இப்படியெல்லாம் அவைக்கு அந்த நோ இல்லை, வெரி சிம்பிளாக நிற்கினேன். இங்கேயும் எங்களுக்கும் பெரிய பெரிய சோதனைகள் தாக்கங்கள் வரும் எங்களோட கணக்கின்படி. ஆனால் இந்த தியானத்தில் நீங்கள் இருந்து கொண்டு போய்க்குள்ள அந்த தாக்கங்கள் வரைக்குள்ள அந்த தாக்கத்தின் பெயின், அந்த வேதனையை நீங்கள் உணர்வது சரியான குறைவாக இருக்கும். நீங்கள் தாங்கி கொள்ளுவீங்க, உங்களுக்கு அந்த சக்தி வரும். அதை நாளுக்கு நாளாக நீங்கள் உணர்வீங்க. அப்படி தச்சலாக தாங்க இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், அப்படி என்னுடைய தியானத்தில் என் அறிவில் இப்போ ஞானம்னு சொல்கிறது தான் இந்த 3வது கண்ணுன்னு சொல்லுது ஒளி. அதிண்ட இது சக்தி குறைவன்றது தான் அர்த்தம். அதை நாங்கள் கூட்ட வேணும், அதை பலப்படுத்த வேணும். சரிதானே? இப்போ எனக்கு ஒரு விளக்கம் இல்லாட்டித்தான் நான் அதை விட்டு மூளையை உடைச்சு பயப்படுறேன். அது என்ன நடக்குமோ தெரியாதுண்டு. இதுதான் என்று தெரிஞ்சிட்டா துணிவா இருப்போம். என்ன அதுக்குரிய பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு துணிவா இருப்போம். என்ன இதான் நடக்க போகுது எனக்கு தெரியுமாண்டு. சரியா மழை கொட்ட போகுதுன்னு தெரிஞ்சா அழுது கொண்டு நிற்க போகிறோமா? இல்லை.
அதுக்குரிய உடுப்பை போட்டு நல்ல ஒரு குடையை பிடிச்சோண்டு போடுவோம். என்ன சரிதானே? சரியான பயங்கரமான குளிர் ஒன்று வருதுன்னு சொன்னால் குளிருக்குள்ளால போகத்தான் இருக்கிறோம். குளிரான நாட்டில் இருக்கத்தான் போகிறோம். என்ன ஆனால் என்ன செய்கிறோம்? உடுப்பை போட்டு அப்படி இப்படி இருக்கிறோம். அதுதான் இந்த தியானத்தில் நீங்கள் அந்த சோதனைகளை தாங்கி கொள்ள உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. உங்களை பார்க்குறாக்களுக்கு என்ன நீ இவ்வளோ எல்லாம் இருந்த, உன்னை பார்த்தா ஒரு பெரிய பயில்வான் மாதிரி இருக்கிற, ஒன்றுமே தாக்கம் இல்லாமல் இருக்கிறேன்ண்டு. நீங்கள் மட்டுமில்லை, நீங்கள் அந்த சக்தியை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேணும். சரிதானே? இந்த ராஜ யோகம் என்று சொல்கிறது இந்த பிரம்மகுமாரிகள் இதில் தான் வந்தது. இப்போ நேற்றைக்கு யார் கேட்டதில் பிரதர் யாரோ கேட்டவை இந்த சூட்சும உலகத்தை பற்றி. போயிட்டீங்களா இருக்கிறீங்களா தெரியல. பிரதர் அதை பற்றி சொல்ல இல்லை. அந்த சூட்சும உலகம்ன்றது இந்த நாங்கள் இதில் சொல்கிறோம் தானே, பிரேம பாபாண்டு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வந்தார் தானே. கேட்குதா உங்களுக்கு? அவர் எல்லா உடலும் நாங்கள் இந்த உடலை விட்ட உடனே எங்களுடைய ஆத்மா அப்படியே இன்னொரு உடல் எடுத்துடும் கொஞ்ச நாளால். ஆனால் அவருடைய உடல் அந்த ஆத்மா மட்டும் இன்னும் எரிவுடலும் எடுக்காம அந்த பரிஸ்தா ரூபத்தில், பரிஸ்தா ரூபம்ன்றா உங்களுக்கு தெரியும். அந்த பரிஸ்தான்னு சொல்லிக்குள்ள ஒரு தேவதை, அதாவது சக்தி வாய்ந்த ஒரு எண்ணங்களால் அந்த வைப்ரேஷனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த பரிஸ்தா. நீங்கள் கண்ணால் பார்க்கலாது. அது இந்த சூட்ஸ் இந்த எங்களோட பௌதிக உலகத்தில் இருக்கிற மாதிரி இல்லையா அந்த சூட்சும உலகம். அது மேலே இருக்கு. நாங்கள் கடவுளை பரமாத்மாவை மேலே பார்க்குறோம், அவருக்கு உருவம் இல்லை. அது மாதிரி இந்த சூட்சும உலகத்தில் இருக்கிற பரிஸ்தா அந்த அவருக்குள்ள இந்த சிவன் உடைய சக்தி அவருடைய ஆத்மா ரெண்டும் சேர்ந்ததுக்கு பாப்தாதான்னு சொல்லி நாங்கள் ஒரு பெயரை சூட்டி அந்த இடத்துக்கும் சூட்சும உலகம் என்று சொல்லி எங்களோட கற்பனையில் அதை செய்துட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இது என்ன இந்த கற்பனை இதெல்லாம் நடக்கிறதாண்டு. நான் ஒரு சயின்ஸ் படித்து, நான் சிவில் இன்ஜினியர் மைசெல், ஒரு சயின்ஸ் படித்து இப்படி இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல எல்லாம் இந்த கற்பனையில் உருவாக்கப்பட்ட கன விடயங்கள் பெரிய 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 தத்துவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் இந்த உலகத்தில் பாவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவர் அந்த விஞ்ஞானி சொல்கிறார் எங்களுக்கு, நீங்கள் இதை நான் சொல்கிறதன்படி எடுங்க, நான் பிறகாட்டுறேன். ஆனால் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அவர் கால்குலேட்டருக்குள்ள நான் இப்போ சொல்கிற நேரம் மேத்ஸ் தெரிஞ்சாக்கலன்னா √−1 சொன்னால் அது எரர்ண்டாப்புல உண்மை இல்லை அண்டு காட்டுது. ஆனால் அதேக்கே சும்மா ஒரு பேரை கொடுத்து ஐயண்டு வையண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவர் சொன்னது அந்த பிழையான விஷயத்தை நீங்கள் ஒருக்கா நம்புங்க. இங்கே ஒரு பிழையான விஷயத்தை நம்ப சொல்லல, உண்மையாக நடக்க போகிற ஒரு விடயத்தை நம்புங்கள், நாளை நடப்பதை பாருங்கள் என்று தான் சொல்லுது. இப்போ நீங்கள் இதை நம்பி இந்த நம்பிக்கையில் இதை செய்துட்டு போய்க்காத இந்த பலனை பிற அடைவீங்க. அந்த நம்பிக்கை தான் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அது பக்தி மார்க்கத்திலும் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போய்க்க கடவுளோட நம்பிக்கையெல்லாம் போய் கும்பிட்றாங்க இல்லையா. இந்த தியானத்திலும் நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டாயம் வச்சிருக்க வேணும். நம்பிக்கை இல்லாமல் எது செய்ய வழிகிட்டீங்களோ ஒன்றும் நடவாது. இப்போ நான் விடிய எப்படியும் ஒழும்புவேன், நான் இது செய்வேன் அது செய்வேன் என்று எப்படியோ இத்தனையோ 1000 கோட்டை கட்டி வச்சிருக்கோம். என்ன நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு நம்பிக்கை தான் எங்களை கொண்டு செல்லுது. ஒவ்வொரு நாளும் இது வரியமில்லை வருஷம், இப்போ இந்த வரியமில்லை வீட்டை கட்டுவோம், காரை வேண்டுவோம், அப்படி இப்படி எல்லாம் செய்வோம், என்ன எத்தனையோ வருஷம் இருக்க போகிறோம்ண்டு. அப்படியான நம்பிக்கை தான் ஒரு முக்கியமான எனர்ஜி. அப்போ இந்த தியானத்தில் நாங்கள் இந்த கடவுளின் கருணையால் நாங்கள் சக்தி எடுத்து, என்னத்துக்கு எங்களுக்கு தேவை, என்ன காசு சேர்க்கறதுக்கா கடவுளோட சக்தி தேவை இல்லை. நாங்கள் இந்த எங்களுக்கு வர
சோதனைகள், எங்களுக்கு வர பரீட்சைகளை சந்திப்பதற்கும், எங்களை வழி நடத்துவதற்கும் எல்லாத்துக்கும் சக்தி தேவை. என்ன? ஓ எல்லாத்துக்கும் பலம். அதுதான் பெரிய பலம். சரிதானே? சரி. அந்த பலத்தை எடுக்கிறதுக்காண்டித்தான் நாங்கள் இதுல இந்த தியானத்தை செய்கிறோம். ம் நீங்க இதை முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணும். இப்போ நான் ஒரு எனக்கு மேத்ஸில் விருப்பம், நான் படிப்பிக்கிறேன். ஏதாவது ஒரு கணக்கு எனக்கு பிரச்சனை வந்துட்டா இரவு அடுத்த நாள் விடிய இருந்து செய்வேன். ஆனால் அந்த எவ்வளவு தரம் நான் பிழை விட்டேனோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சக்தி உபகரிக்கும். ஏன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்க அதனுடைய அவ்வளவு எத்தனையோ வழியால் போயிருப்பேன். அத்தனை வழிக்கும் என்ன சொல்கிறது, முறைகள் கண்டுபிடிச்சிருப்பேன். அதெல்லாம் கொடுத்து எனக்கு பெரிய ஒரு எனர்ஜி இருக்கும் கண்டுபிடிச்சி அந்த முடிவேக்கல. ஆனால் அதுக்கு கணக்க சோதனை வரும். அதுபடியாக முயற்சி, இங்கே முயற்சி என்றது அடுத்தது. நம்பிக்கை, முயற்சி எல்லாம் பறிகூடும். அந்த கடைசியில் அதன் பலன் கிடைக்கும். 100க்கு 100% கிடைக்கும். இந்த சக்தியை நாங்கள் அடையக்குள்ள தான் நான் எல்லாம் இப்போ இதுலேருந்து எல்லாம் நேரம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். நானும் முந்தி இதுகளெல்லாம் எனக்கு பெரிய சோம்பல் மாதிரி, அதெல்லாம் அது இதெல்லாம் செய்து போட்டு வந்தால் இதெல்லாம் பெருசாக இல்லை மார்க்கத்தில். நான் பெருசாக இதன்று இல்லை. ஆனால் இதை இந்த பாபாண்ட இந்த இதுகளுக்குள்ள வந்த அப்புறம் தான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்குள்ள தான் அந்த மாற்றத்தை தெரியுது எங்களுக்கு. விளங்குதா? விளங்குது பிரதர், நீங்க சொல்ற விளங்குது. இது என்னத்தை தூண்டுதாண்டா இன்னும் கூடுதலா இதை கேட்கணும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல ஒவ்வொரு யூனிக். அதாவது நீங்களே உங்களை பற்றி ஒரு கற்பனை உலகத்துல இருங்க. உங்களை மாதிரி, உங்களோட கண் மாதிரி, உங்களோட காது மாதிரி இந்த உலகத்துல ஒரு தரும் இல்லை. ஒரே ஒரு மனிதன் கடவுள் படைப்பிச்சிருக்கிறார். இந்த படைப்பை யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளையும் இருக்காது, உங்களோட யாருமே இல்லை. அல்லாட்டி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு அல்லாட்டி ஏர்போர்ட்டுக்குள்ளால பாஸ் பண்ணி போயேக்குள்ள உங்களோட பேர்ல இன்னொருத்தர் போயிடலாம். என்ன நடக்காத காரியம், ஒரு பெரிய மகா அதிசயம். விளங்குச்சாப்பா? அப்படியான ஒரு படைப்பை இந்த இறைவன் படைத்து எங்கள் மூலம் இந்த உலகத்துக்கு ஒரு நோக்கத்திலாம் படைச்சிருக்கிறாருங்களே. என்ன அப்ப நான் இல்லாட்டியா இன்னொரு ஆத்மாவால் கொண்டு செய்திடலாம் தானே அவர். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இந்த நாடகத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறார். ஆனபடியா நான் இந்த உலக நாட சக்கரத்துல நான் ஒரு முக்கியமானவன்றதை எங்களோட மனதில் உறுதி கொண்டவன். சரிதானே? மற்றவற்றை பார்க்கக்கூடாது, அது அவற்றை பாட்டு. அப்ப கட்டாயமா நான் எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி செய்து என்னுடைய பாட்டை உயர்ந்த நிலையில கடவுளுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையாக இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல சேவகனாக மாற வேணும் என்று நாங்கள் நினைக்க வேணும். சரிதானே? என்ன கேட்குறீங்கள்? நீங்க இதெல்லாம் செய்து பாருங்க. எங்களுக்கு தனிப்பட்ட விதமா தேடி கடைசியில நாங்கள் போய்க்க இந்த உடலை விட்டு போய்க்குள்ள எதையுமே கொண்டு போக மாட்டோம். இந்த ஆத்மாவோட வரக்கூடியது எல்லாமே நான் என்னத்தை இந்த உலகத்துக்கு செய்தேன்ன்றதுதான். நாங்கள் அடுத்த புறப்படுக்கைக்கு அதே எங்களோட சேம் வைஃப் சேம் பிள்ளைகளோட பிறக்கிறது இல்லை. எங்க போய் இன்னொரு ஆத்மாக்களை எல்லாம் சந்திக்க போறோம். ஆனா எங்களுக்கு எல்லாமே நாங்கள் பாருங்கோ, உணவு தொட்டு எங்களோட டிராவல் தொட்டு ஒர்க் தொட்டு எல்லாமே இத்தனை 1000 கோடிக்கணக்கான பிறந்து வளர்ந்து இத்தனை ஆத்மாக்களை சந்திச்சு போறோம். என்ன எங்களோட வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை இன்னொரு ஆத்மா எங்களை முடிச்சு விடலாம். என்ன ஆனா இல்லை, நாங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செய்து எல்லா ஆத்மாக்களும் எங்களை காப்பாற்றி கொண்டு போகுது. நல்ல உணவை தருகுது, சுத்தமான உணவை எங்களுக்கு தயாரித்து தருகுது, அதுக்கு ஒரு கருவியா இருக்குது. எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்களோட உயிரை காப்பாற்றி தரத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். அப்படி இந்த எல்லா அப்படி இருக்கேக்க நாங்கள் எங்களை மட்டும் தனியாக யோசிக்க கூடாது.
ஆறு என்னவா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நாங்கள் சேவை செய்தே தீர வேணும், அந்த எனர்ஜி போய் சேரும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த இந்த எங்களோட தியானம் இந்த இது எல்லாமே இருக்க வேணும். ம் கடைசியில் நீங்கள் தியானம் செய்த அந்த முடிகிற 5 நிமிஷத்தில் ம் உலகத்தை பற்றியே தியானிங்க, நினையுங்க. இந்த உலகத்தில் உள்ள 700 கோடி 7-8 பில்லியன் பீப்புள் போயிருக்க எல்லாரும் உங்களோட உடம்பில் உள்ள ஒரு அணு மாதிரி. ம் இல்லை உங்களோட உடம்பில் ஒரு 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 அணு வந்து எதுவும் பழுதா போனால் கேன்சர் வந்துடும், என்ன ஏதாவது பிரச்சனையாக ம் போயிட்டா. அப்போ அந்த அணு மாதிரி உங்களோட உடம்பில் அதை கவனிக்கிறீங்க, சக்தி ம் கொடுக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்கும் சக்தி கொடுக்குறீங்க. ஈவன் அவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கூட அவருக்கு சக்தி கொடுங்க. ஏன்னு சொன்னால் அவரால் இந்த உலகத்துக்கு நல்லது போய் சேர வேணுமென்று. ம் சரியா? சரி இதில் முக்கியம் கூடுதலான இந்த தியானத்தால் நீங்கள் இருந்த வீட்டில் எத்தனையோ கோடிக்கணக்கான செல்வத்தை சேர்ப்பீங்க, அதை ம் உணர்வீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். குறைச்சி கொள்ளப்படாது. அடுத்த வென்ஸ்டே கிளாஸ் இருக்கா? தனியா தியானம் இல்லை பிரதர், இந்த கிளாஸ் இல்லை. வந்து நான் இப்போ இன்னொரு இவெண்ட்டுக்கு போய் நாங்கள் பேர் தந்து ஆக்கள் கீழே இருக்கினேன். ஆ அவ்வளோ பேரும் ஜாயின் பண்ணுவினேன் அதில். ஆ அப்போ கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 30-40 பேர் அதில் வந்தால் அவைக்கு பிரதர் அந்த 7 டே கோர்ஸை திரும்ப தொடங்குவார். ரைட். ஓகே நீங்கள் நான் ஒரு 10 தரம் கேளுங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே திரும்ப வந்து சும்மா கேட்டுட்டு இருங்க. ரைட். உங்களுக்கு அவர் சொல்லி கொண்டு போகணுது உங்களோட ரெக்கார்டில் திருப்பி பாதிக்கும். அப்போ எங்களுக்கு டைம் இருந்தால் விருப்பப்பட்டால் அதில் ஜாயின் பண்ணலாமா? அதுதான் நீங்கள் இங்கே ஒரு தான் இல்லை, 100 இல்லை 200 பேர் வந்தாலும் ஜாயின் பண்ண வேண்டிய சரி. ஒரு அப்போ அந்த 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 ஜூம் டீட்டெயில் எங்கே எடுக்கலாம்? இதுதான் சேம் சேம் தான். ஓகே தான், இந்த சேம் நம்பர், ஒரு வித்தியாசம் இல்லை. ஆ வெனிஸ்டே சேம் டைம், எல்லாம் சேம். இந்த குரூப்பில் உள்ள ஆக்களுக்கு சொல்கிறேன், சரி. ஒரு ரொம்ப வித்தியாசம் இல்லை. அவ ரைட். புது ஆக்கள், நீங்கள் 7 நாள் பழைய ஆக்கள், ம் சரிதானே? அவ்வளோதான். அதன்படி நீங்கள் கேளுங்க. அதே ஆ நேரம் போய் முரளியும் கேளுங்க. ஏ நீங்க ஒரு நாள் மட்டும் இல்லை, இதில் எத்தனை தரம் எங்கே வருதோ எல்லாம் ஃப்ரீ. சரி இங்கே ஒரு தடவை வரப்படாதுன்ட்டு ஒரு தரம் சொல்கிறது இல்லை. சரி. ரொம்ப நன்றி. எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கு பிரதர் இந்த குரூப்பில். ஓகே ஓகே நீங்கள் உங்களோட டைமுக்கு இப்போ மத்தியானம் இருக்கு, ஏர்லி மார்னிங் இருக்கு, ஓகே ஈவினிங் இருக்கு. உங்களோட டைமுக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே. என்னென்னு கேட்டால் அந்த மெடிடேஷன் கூட இந்த நேற்றே நடந்த இதில் வந்து நல்ல மெடிடேஷன் நல்ல இதாக இருந்துச்சு. அதே மாதிரி கூட டைம் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கு நான் இடத்தை தேடிக்கொண்டிருக்கேன். பார்ப்போம். நான் இன்னும் கூட என்ன தயார் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட நம்பர் நான் கேட்குறேன் பிரதர். நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டாக எடுத்து கேள்வி எல்லாம் கேட்ட நீங்கள் உங்களுக்கு உரிய இதை வந்து நீங்கள் கட்டாயம் அடைவீங்க. முயற்சியை தவற விடாதீங்கோ. சொன்னால் இந்த தியானத்தின் மூலம் நீங்கள் முதலாவது மாற்றம் சுய மாற்றம். உங்களை நீங்கள் மாற்றத்துக்கு தண்டிக்கிறீங்க, உங்களுக்குள்ளே அந்த சக்தியை கொண்டு வரத்துக்கு. பலனை அடைந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எனர்ஜி உங்களை இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டே கொடுக்கணும்னு செய்யும். ஓம் பிரதர், நான் வந்து யோகா படிப்பிக்கிறேன். நான் 22 வருஷமா நான் யோகா படிப்பிக்கிறேன். ஒரு சென்டரில் நான் இவ்வளோ ஃபாலோ பண்ணி கொண்டது. நாங்கள் மனம்பிட்டு உங்களோட கதைக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, இந்த பாபாஜி தான் அவைகளுடன் கனெக்டட் ஆகி அங்கேயே பழகி அங்கேயே நான் இதுக்கு முதல்ல நல்ல ஆதீனத்தில் சித்தானந்த யோகி மகாராஜன்னு சொல்லி ஒரு மற்ற கிளப்பு சாமியார் இருந்தவர். அவர்கிட்ட தான் 70s நான் போனான். இப்போ அதுலேருந்து இங்கே வந்து கொஞ்சம் எல்லாம் விடுபட்டு திருப்பி நான் இந்த பாபாஜி யோகத்தில் ஜாயின் பண்ணி அதில் இனிஷியேஷன் எடுத்தேன். நான் உள்ளதை சொல்லணும், அந்த எங்கே போனாலும் எனக்கு இந்த மெடிடேஷன் செட் ஆகுது இல்லை. யோகா செய்கிறேன், ப்ரீதிங் செய்கிறேன், மெடிடேஷன் கைவிடுது இல்லை.
அதுக்காண்டி தான் தேடிக்கொண்டு திரிகிறேன். பார்ப்போம். இதுல ஒரு என்னென்னு சொன்னா பிரதர், ஆ, நான் பட்டு சொல்ல நானும் இப்படி கன்னடங்களில் சர்க்குரு மெடிடேஷன் அவருடைய ம், கிரியா யோகம் அப்போ எல்லாம் சொல்லி தந்தவர். அதுகள் எல்லாம் ம், சாய்பாபாண்ட சென்டரில் நான் 15 வரையும் இருந்து நாங்கள் அப்படி ம், கன்னடங்கள்ல எல்லாம் அதில் ஒரு குறையும் இல்லை, அவைகளும் ஒரு வழிமுறையில் சொல்லி தந்தவ. ம், ஆனால் இங்கே என்னண்டா இங்கே ஒரு வித்தியாசமான கோட்பாடுகள் இருக்குது. ம், அதாவது நாங்கள் அதை விளங்கி கொள்ளல. எங்களோட மனம், புத்தி, எங்களோட சமஸ்காரங்கள், எங்களோட எண்ணங்கள், விகாரங்கள், இது எல்லாத்தையும் ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு போய் கொண்டிருக்கு. ம், இந்த விளக்கங்கள் எங்களோட தியானத்துக்கு வழிவகுத்துது, ம், பின்னி பிணைஞ்சிருக்கு. அதான் நீங்க நேற்று ஒரு கேள்வி கேட்ட நீங்கள் ஞாபகம் இருக்கா? நாங்கள் இது எல்லாத்தையும் படிச்சு ஆத்மாண்ட என்ன, பரமாத்மாண்ட என்ன, இந்த பக்தியில நாங்கள் எல்லாம் படிச்சுட்டோம், ஆனா தியானம் சரி வருது இல்லைன்னு சொன்னீங்களானே. நிச்சயமா ஆனா அது உள்ளது. அது உண்மை. என்னன்னு சொன்னா நாங்களும் இந்த பக்தி மார்க்கத்திலே எல்லாம் செய்தோம். ஆனா இங்கே ஒரு உண்மை என்னன்னு சொன்னா அதுல அந்த விளக்கத்தை நாங்கள் கடல் மாதிரி தேவையும் இல்லை. இங்க ம், அந்த ஆத்மா முதல் பாடம் ஆத்மா தான், கடைசி பாடம் ஆத்மா தான். ம், நீங்க அந்த ஆத்மா பற்றி என்னிட எத்தனையோ புத்தகங்கள் எல்லாம் வாங்க. ஆத்மான்ற ஒரு சூட்சுமமான விடயம், ம், ஒரு கடல் கடந்த ஒரு விடயம். நீங்க அதை மட்டும் ஆராய்ச்சி செய்து பாருங்க. சரி. உங்களுடைய ஆத்மா ஆரண்டு நான் ம், யாருன்றதை மட்டும் தேடி அலையுங்க. ம், நீ அப்ப உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். ம், நீங்க ஒரு ஓர்டினரி ஆத்மா இல்லை, ம், சரிதானே? இந்த சரி. ஆத்மாக்குள்ள அவ்வளவு கடல் கடந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வாரத்துக்குத்தான் தெரியாம நாங்க இருக்கிறோம், ம், சரிதானே? ம், அந்த அந்த ஆத்மாண்ட என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குது, அப்படியாண்டா என்ன, எல்லாம் ஒரு சூட்சுமமான விடயம். பாருங்க, அன்பு இருக்கு, அமைதி இருக்கு, பொறுமை இருக்கு, ஆத்மாவை கண்ணால பார்க்கல, அது கடவுளை பாருங்க, இது எல்லாத்தையும் கண்ணால பார்க்கல. ஆனா பெரிய மகா சக்தி வாய்ந்த விடயங்கள் என்ன, ம், ம், கையால பிடிக்கலாமா, கண்ணால ஒன்றுமே செய்யலாத ஒரு விஷயம். ம், அப்ப சும்மா விஷயம் இல்லையே என்ன. ம். அப்ப ஆரம்ப காலத்துல பிரதர் உலகத்துல நல்லவனாயும் வல்லவனாயும் வந்தா கடவுள் தேவையில்லை என்ற கொள்கையில இருந்தேன் நான். யோகாக்குள்ள போயிட்டு வந்து ஒவ்வொன்றையும் அறிய 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 இப்ப எனக்கு என்னக்குள்ளே ஒரு உந்து சத்தியல் இதை கண்டுபிடிக்கணும், இது என்ன இதுன்ட்டு. இந்த 7 கிளாஸ்ல நான் இருந்திருக்கிறேன். நல்ல விளக்கங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. உள்ளதையே நான் சொல்றேன். அந்த மெடிடேஷன் இது இன்னும் சரியா டச் பண்ணப்படையில நான் இன்னும் கொஞ்சம் காலம் இது எல்லாம் வடிவா எல்லா இடத்துலையும் போய் தெரியணும்ண்டு. எந்த மென்டர் வாசுகி தான். அவ தான் எனக்கு மெசேஜ் போட்டுருக்கிறா. உங்களை மாதிரியான ஒரு நிலையில தான் அவவும் இருக்கிறா. ரைட். கதைங்க, வாசி சிற்றோட கதைங்க. ம், ஏதாவது உங்களுக்கு இந்த நான் இந்த சும்மா கோஆர்டினேட் பண்றது தான் நான் செய்கிறேன். நான் உங்களுக்கு நான் தேவைன்னா நான் கதைக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. சரி. அப்படியே இந்த சந்தோஷம். நம்பரையும் உங்களை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கேன். வாசி சிஸ்டர் சொல்லுங்க, நான் இப்படி இருக்கா, இது ஒரு கதைக்க வேணும். நீங்க 3 நீங்க சில கோல் அடிக்க 3-வே கோலாகவும் போடலாம். சரி. அப்படி போட்டு கதைக்கலாம். எனக்கு விருப்பம், எனக்கும் விருப்பம். அது இப்போ நான் சரி நான் இப்படி செய்துட்டு போகிறேன். அப்போ அவர் சொன்னார், சரி நீ இந்த உணவில் இப்போ பேர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்ட்டு பாருங்க பிரதர். அங்கே நான் போய் எல்லா மருந்தையும் போட ஒன்றுமே நடக்க இல்லை. ரெண்டொன்னாவே ஒரு நுணுக்கமாக பார்த்து நீ டொமேட்டோ சாப்பிட்ற, நீ அதுக்கு நிப்பாட்டி பாருன்னு சொல்லுவேன். எங்களுக்கு கொஞ்ச நாளால பெரிய மாற்றங்கள் தெரியும். என்ன நிச்சயமா எங்களுக்கு சில நேரம் எங்களை தெரியாமையே எங்களோட உடம்புல சில அலர்ஜிக்கு இருக்கும். என்ன அப்படி அந்த சூட்சுமமான விடயங்கள், இந்த சாப்பாட்டு விடயங்கள் மாதிரி இந்த தியான மன்றத்துக்கும் சற்று சூட்சுமமான விடயங்கள் இருக்குது. அதை நாங்களே ஆராய்ச்சி பண்ணி 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 கண்டுபிடிக்க வேணும். இப்ப எண்ணங்கள், எங்களோட குணங்கள், தூய்மை என்றாலும் பெரிய கடற்கணக்கான விஷயம். நாங்கள் நினைக்கிற தூய்மைன்றோன்னு ஓகே குளிக்கிறது, மனதில் நல்ல விஷயங்களே கொண்டு வர, அதுதான் தூய்மை முடிஞ்சுதாண்டு. இல்லவே இல்லை.
இல்லவே இல்லை. நீங்க அதுக்கு மட்டுமே பெரிய ஒரு புத்தகம் எடுத்து படிக்க வேணும். ம் சரியா பிரதர்? ம் சரி இப்ப பிரதர். இன்னொரு நேரம் நீங்க ஃப்ரீயா நிக்கிற நேரத்துல இருக்கிற நேரத்துல இதுல இப்ப நீங்க இதுல போட்டிருக்கிற எல்லாரும் அவைகள் வந்து இப்போ இப்போ நல்ல முயற்சி செய்து அதில் பலனை அடைஞ்சு அந்த கல்வியின் பலனை அடைஞ்சு அந்த தியானத்தில் ஏதோ அவைகிட்ட கேட்டீங்கன்னா இப்போ நான் காய்ச்ச மாதிரி ஏதாவது விளங்கப்படுத்துவீங்க உங்களுக்கு வேற சரி ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஒன் பிரதர். தேங்க்யூ. சொல்லுங்க சிஸ்டர். சுரேஷினி சாரங்கன் அவ புதுசா? அது அவ பழையவ தான் கேட்டவ. டைம் காலம முரளியில இடக்கிறவர பழைய. ஓகே. ரேணுகா சிஸ்டர்? இவர் ரேணுகா சிஸ்டர் அவ வந்து புது ஆள்னு சொல்லியிருக்கிறார். நார்த் லண்டன்ல இருந்து வந்து. ரேணுகா சிஸ்டரோட நான் கதைச்சிருக்க வேணும் நினைக்கிறேன். ஓம் சாந்தி ரேணுகா சிஸ்டர். நீங்க என்ன பேர் உங்களுக்கு? ராஜேஸ்வரி. உங்களோட கதைச்சிருக்கிறேன். நீங்க எதுவும் டவுட்டண்டா ஆடிங்க எனக்கு. பர்சனலாக எதுவும் கதைக்கணுமெண்டா பிரச்சனை இல்லை, கதைக்கலாம். டவுட்டுகள் இருந்தால் கதைக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயான நேரத்தில் சிஸ்டர் டெக்ஸ்ட் பண்ணி போட்டு ரேணுகா சிஸ்டர் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இப்போ வந்தேன் நான் இதெல்லாம் படிச்சேன்னா இது எனக்கு புரியல, இது விளங்க இல்லை, இதண்டா என்ன இல்லை அதண்டாண்டு நீங்கள் கேட்டு அவையோட கதைக்கலாம். சரிதானே? இதெல்லாம் ஏதோ ஒரு பர்சனலான இது எதிர்பார்த்தோ ஒன்றுமே இல்லை இங்கே. என்ன சிஸ்டர் முரளிக்கு ஜாயின் பண்றீங்களா நாளைக்கு மார்னிங்? இல்ல அந்த டைம் கொஞ்சம் கஷ்டம். அது ஈவினிங்ல தான். சரி 7 ஈவினிங் ஓகே. ஈவினிங் ஓகே. இந்த ராஜேஸ்வரி எப்படி செய்வோம் உங்களுக்கு இந்த குரூப் மட்டும் இல்லை, இப்போ 11வது குரூப், நான் 12வது குரூப் போகிறோம். இந்த குரூப் ஒவ்வொரு குரூப்பிலும் வந்தாக்கண்ட ஒப்பீனியன் வராத பசி விட்டு கணக்காக்களை காணவே இல்லை. மார்னிங் வராத ஆக்களாக இருக்கீங்க. என்ன எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி நீங்கள் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி அவைகளுக்கு குரூப்புகளில் வாய்ச்சிட்டு எங்கேயாவது உங்களோட கன்வீனியன்டான குரூப்புகளில் கொண்டு அவைகளை போட்டு ஈவினிங் கிளாஸ் எல்லாம் மாற்றி விடலாம் அவைகளை. நான் நினைக்கிறேன் பிரதர், இந்த புது ஆக்களை கொஞ்சம் பெரிய குரூப்ல வாரதை விட ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சம் அவைகளுக்கு கூட விளக்கம் தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போ என்னட்ட இதில் எல்லாத்தையும் லிஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். அவையில கூப்பிட்டுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ வெனிஸ்டே தேர்ஸ்டே இப்போ எனக்கு கிளாஸ் இருக்குது, டியூஸ்டே ஃப்ரைடே கிளாஸ் இருக்குது. அப்படின்னா சில நேரத்தில் மண்டேயோ வேறு சாட்டர்டே நைட்டோ சாட்டர்டேயில் பகலையோ ஒரு 2-3 பேருக்கு அப்படி நீங்கள் முரளியதண்டா அப்புறம் மெட்டாக்களையும் அதில் ஜாயின் பண்ணி இதெல்லாம் சிஸ்டர். பிரச்சனை இல்லை. சங்கர்பாய் சொல்லிட்டார் தானே, அதுகள் இனியும் எங்கட பொறுப்பு. அது சரி, கிளாஸ் முடிஞ்சுது. இவன் விருப்பம் சொல்ல வேணும். அவன் வசதியையும் கேட்டுட்டு அதில் யார் இருப்பா இதில் யார் இருக்கா சிஸ்டர்? கமலா சிஸ்டர் நீங்கள் அவருக்கு தெரியும், நீங்கள் யார் எடுத்தீங்களோ மாறி செய்யலாம், அது சேர்ந்து செய்யலாம். அவன் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் காய்ச்சி கொண்டு போய்க்கல. அப்புறம் நீங்கள் இடையில டைம் இருக்க ஒரு சேம் ஒன்றா சேர்த்து போட்டும் செய்யலாம். சரிதானே? ஏனெண்டா எனி தனிப்பட்ட கொஸ்டின் தான் இருக்கும். எனி ஒன்று முக்கியமானு சொன்னால் இது இந்த குரூப் மட்டும் இல்லை சிஸ்டர், உங்களோட பழைய நம்பர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், பழைய ஆக்கண்ட அவையிட்ட தொடர்பு கொண்டு என்னட்டும் அந்த அட்டென்ட் பண்ணாக்கண்ட இருக்குது. இந்த கல்வியை வந்து நாங்கள் இப்போ அவை கேட்குற கேள்விக்கு மறுமொழி தேடுறதுலேயே நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக்கான ஆக்கள் உண்டு. அவை இந்த கேள்விகள் வரைக்குள்ள சேம் இருக்காது. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ. உங்களோட 6:30 மார்னிங் கிளாஸ் வந்து எவ்வளவு நேரம் லாஸ்ட் பண்ணுது? அது அம்மா 8க்கு தான் முடியறது. ஏன்னு சொன்னா கிட்ட தியானம் செய்வினேன். ஓகே. இது போய் ஆனால் நீங்கள் தொடங்கிட்டு அதுல 8 o'clock வரைக்கும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சரி, கொஞ்ச நேரம் இருந்தீங்க கேட்டீங்களா, அதாவது ஆரம்பத்துல செய்யுங்க.
ஓகே. அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அதிൻ്റെ அருமை விளங்கும். ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். இன்றைக்கு எனக்கு டைம் இருக்கு, ஒரு 7 மணி வரைக்கும் இருப்போம். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஒரு அடியா அது வரையில ஆண்டிருக்கா வந்து நீங்க ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரிதானே? ஓகே. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி.